இளமை காலத்தில் என்னென்னா ஒரே ஒரு கிணறு இருக்கும். அதை சுற்றி 3 கிராமம் 4 கிராமம் 5 தான் தண்ணி ஊற்றில் எடுப்பாங்க. நைட்டு விடிய விடிய காட்டுக்கிட்டேருந்து எடுப்பாங்க. நான் 11th படிக்கிற வரை வந்து எங்கள் வீட்டில் கரண்ட் எதுவுமே கிடையாது. 11th வரைக்கும் கரண்ட் கிடையாது. ஓ, அதுக்கப்புறம் அந்த இலவச கரண்ட் வந்துச்சுல, வீட்டுக்கு ஒரு பல்பு, அந்த திட்டம் தானே, வீட்டுக்கு ஒரு பல்பு கொடுப்பாங்க. திடீர்னு என்னை கூப்பிட்டு வந்து போர்டில் வந்து கணக்கு சால்வ் பண்ண சொன்னார். நான் போய் சால்வ் பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னார். அப்போ ஒரு 3 பேர் நின்றுட்டு இருந்தாங்க, 5வது படிக்கிறவங்க. 5வது படிக்கிற கணக்கு 1வதுலேயே போட்டிங்களா? எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லையா, எந்த டைமில் என்னவாக இருக்கும், ஸ்பேஸ் தான். ஸோ நீங்கள் வந்து மில்கி வேவோட அந்த டஸ்ட்டு க்ளோட் இருக்குன்னு அதை நீங்கள் வெறுங்கனால பார்க்கலாம். அந்த டார்க் இது ஜூபிட்டர் சாட்டர்ன் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ அது வளர்ந்ததுனால எனக்கு வந்து அந்த ஸ்பேஸுங்கிற ஏரியா வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்போ புது சிலபஸ்னால என்னால் அந்த அளவுக்கு பிக்கப் பண்ண முடியல. நான் வந்து 433 எடுத்தேன். ஸ்கூலில் வந்து 5th தான் எடுத்தேன். ஸோ வந்து இந்த 480 உடஞ்சிச்சு. உடஞ்சவங்க எனக்கு வந்து அவ்வளோ அழுகை. Discover the charm of luxury living at Madipakam. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். குடும்ப சூழ்நிலையில் நான் வேலைக்கே போகிறேன்னு சொன்னாங்க. ஆனால் அம்மா படிக்காதவங்க, அப்பாவும் படிக்காதவங்க. சரி, நாங்கள் தான் கஷ்டப்படுறோம், நீ வந்து படின்னு சொல்லிட்டு நீ வந்து நாங்கள் இப்போ எப்படியா சமாளித்து கடன் வாங்கியாவது உன்னை படிக்க போட்டோன்னு சொல்லி சொன்னாங்க. அண்ணனும் கொஞ்சம் சேவ் பண்ணி அவங்க வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படித்தாங்க. அவர் வந்து யாராவது என்ன அப்புறம் கேட்கும் எல்லாம் டாக்டர் இன்ஜினியர் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து நாசாவில் சயின்டிஸ்ட் ஆக போகிறேன் சார் அப்படின்னு. அவர் சொன்னார், தம்பி இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூலு. நான் வந்து ராம்நாத் அந்த மாடல் ஸ்கூலுக்கு போகும்போது ஃபஸ்ட்டு நான் ட்ரெயினை நேரில் கண்ணால் பார்த்தேன். அப்படியா? மொத்த ஜியோ பாலிடிக்ஸ் ரிசோர்ஸ் யார் கண்ட்ரோல் பண்ணுறா? சிம்பிள். பிரிட்டன் காலகட்டத்தில் அவங்க வந்து நேவியை அதாவது மொத்த ஓசனையும் வந்து அவங்களே கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் ரிச்சாக இருந்தாங்க. ப்ளஸ் வந்து அவங்கள டாமினன்ஸ் அதிகமாக இருந்துச்சு. இப்போ அமெரிக்கா வந்து ஏர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அவங்களே டாமினண்டாக இருக்காங்க. ஏர்கிராஃப்ட் எல்லாம் இப்போ அவங்களே வந்து டாமினண்டாக இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ் யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க? ரைட் பிரதர்ஸ் வந்து 1903 தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளைட்டை வந்து பறக்க விட்டாங்க. ஒரு 7 செகண்ட் தான் பறந்துச்சு. 1903க்கு முன்னாடி வரைக்கும் வந்து மனுஷங்களால பறக்கவே முடியாது. அந்த மாதிரி இருந்தாங்க. செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ கிட்டத்தட்ட ஒரு 36 இயர்ஸில் வந்து என்ன ஆரம்பித்தாங்கன்னா, யார் ஏர்க்ராஃப்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்களே டாமினேட்டாக இருக்க ஆரம்பித்தாங்க. 1969 30 இயர்ஸில் என்ன பண்ணிட்டாங்கன்னா மூணில் லேண்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா என்னன்னு கேட்குறீங்களா? நான் ஒரு வரைக்கு தாழ மாட்டேன், நான் தாழ்த்தக்கூடாது. அவ்வளோதான். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வாங்க பேசலாம் நிகழ்ச்சிக்கு நம்மளோட பேசுகிறதுக்கு அரிசோனா பல்கலைக்கழகம் 2 யூனிவர்சிட்டி இருக்காங்க. அரிசோனா ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஒன்று, யூனிவர்சிட்டி ஆஃப் அரிசோனா. தம்பி இருக்கிறது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் அரிசோனாவில் பிஹெச்டி பண்ணிகிட்ருக்காருல, ஸ்பேஸ் ரொபாட்டிக்ஸில் அவர் பிஹெச்டி பண்ணிகிட்ருக்காரு. இன்றைக்கி அவர் சந்திக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இவர் வந்து நம்ம தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்து அரசு பள்ளியில் படிச்சுட்டு அதற்கு பிறகு மாவட்ட அளவில் நடத்தப்படக்கூடிய மாடல் ஸ்கூல் அதில் படித்து, அதாவது இந்த ஸ்கூலில் படிக்கும்போது நல்லா கொஞ்சம் ஆர்வமாக இருக்கிறவங்க, கொஞ்சம் நல்லா படிக்கிறவங்கள தேர்ந்தெடுத்து இந்த மாடல் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்துக்குவாங்க. சேர்த்துட்டு அதுலேயும் அரசு பள்ளி ஆசிரியர்கள் தான் அதுலேயும் பாடம் நடத்துவாங்க. அதில் நல்லா படிச்சுட்டு அதற்கு பிறகு சென்னையில் இருக்கக்கூடிய MIT மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அதில் வந்து டிகிரி பிடெக் படிச்சுட்டு, அப்புறம் IIT கான்பூர் அதில் போய் எம்டெக் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து இப்போ அரிசோனாவில் போய் இப்போ அவர் பிஹெச்டி அதில் சேர்ந்துருக்கிறாரு. சேர்ந்து ஏற்கனவே வந்து ஒரு 3 வருடங்கள் ஆராய்ச்சி மாணவராக இருந்துட்டு, இன்னும் அந்த ஆராய்ச்சி காலம் முடிவதற்கு இன்னும் 2 ஆண்டுகள் இருக்குது. அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், இன்னும் 1 ஆண்டில் முடிக்கிறேன்னா முடிக்கலாம், இல்லை 2 ஆண்டுகளில் முடிக்கிறேன்னா முடிக்கலாம் அப்படின்ட்டு. அவர் சென்னைக்கு வந்து விடுமுறைக்கு வந்திருக்கிறாரு தமிழ்நாட்டுக்கு. அப்பொழுது அவர் வந்து தூத்துக்குடியில் மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து என்னை தொடர்பு கொண்டு, இதுமாதிரி இந்த தம்பி வந்திருக்காப்புல, நீங்கள் அவர்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொன்னார். சரி, நான் தனியாக பேசுகிறத விட மின்னம்பலம் நேயர்களுக்காக சேர்த்து பேசிடுவோம் அப்படிங்கிறதுக்காக அவர் இன்னைக்கு அரங்கத்துக்கு வர சொல்லியிருந்தேன். வந்திருக்கிறாரு. தம்பி வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ போய் எவ்வளோ நாள் ஆகுது நீங்கள்? நான் போய் வந்து 3 இயர்ஸ் ஆச்சு சார். 3 இயர்ஸ் ஆச்சு. சரி, உங்கள் இதை இப்போ சொல்லுங்கள், உங்கள் கிராமத்தை பற்றி, உங்கள் குடும்பத்தை பற்றி, எந்த மாவட்டம், எந்த ஊர் அப்படிங்கிறத சொல்லுங்களேன். இளமை காலத்தை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக சார். ஸோ ஃபஸ்ட்டு மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாய்ப்பு கொடுத்த மின்னம்பலம் நேயர்களுக்கும் அல்லது சேரஞ்சன் சாருக்கு வணக்கம். ஸோ நான் வந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாட்டிலே வறட்சியான மாவட்டம் அல்லது தண்ணி இல்லாத காடுன்னு சொன்னால் ராமநாதபுரம் சொல்லுவாங்க. சொல்லும்போது வாதியா இவங்களாம் இருக்காங்கல்ல, ஆஃபீஸர்ஸ்லாம்
டிரான்ஸ்ஃபார்மர் தண்ணியில் காட்டுக்கும் போதுன்னா ராமநாதபுரம். ராமநாதபுரம் நிறைய படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, தண்ணி இல்லாத காரணம்னா ராமநாதபுரம். ஸோ அந்த மாதிரி ஒரு வறட்சியான மாவட்டத்தில் அதுலேயும் பின்தங்கிய கடலாடிங்கிற ஒரு கடலாடி தாலுகா. ஸோ அந்த தாலுகாவில் என்னன்னா கொஞ்சம் நிறைய பிரச்சனை இருக்கும், தண்ணி பிரச்சனை ரொம்ப அதிகம். ஸோ அதில் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ஒருத்தவங்க இருப்பாங்க, தண்ணி இருக்கிறதுக்காண்டே ஒருத்தவங்க இருப்பாங்க, ஃபுல் டைம் மேலே அவங்க தண்ணி இருக்கிறது. ஆமாம் சார். எங்கள் ஊர்நிலை போயிட்டு வரணுமா? ஊர்னியில் போய் போயிட்டு வரணும். என் இளமை காலத்தில் என்னன்னா ஒரே ஒரு கிணறு இருக்கும், அதை சுற்றி 3 கிராமம் 4 கிராமம் 5 தான் தண்ணி வீட்டில் இருப்பாங்க. நைட்டு விடிய காட்டுக்கிட்டேருந்து எடுப்பாங்க. ஸோ நைட்டு ஃபுல்லாக வந்து ஊறிட்டு ராமநாதபுரத்துலேருந்து தூத்துக்குடி வருமா? அந்த ரோட்டில் இருக்குமா கடலாடி? தூத்துக்குடி அந்த ரோட்டில் இருக்குங்க சார். அதுலேருந்து உள்ள சாயல்குடிட்டு உள்ளே போகணும். பரமக்குடி போகிற வழியில் வந்து கடலாடின்னு சொல்லி இருக்குது சார், அந்த இடத்துல இருக்குது. ஸோ நைட் ஃபுல்லாக வந்து காற்று கிடப்பாங்க தண்ணிக்கு. ஸோ எங்கள் அப்பா அம்மாலாம் வந்து அந்த தண்ணிக்கே போவாங்க, தண்ணியில் போய் இருப்பாங்க. நைட் ஃபுல்லாக இருந்து பகல்லையும் வேலை செய்யணவங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கிறோம். ஸோ 2007 2008 அந்த காலகட்டத்தில் வந்து காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் அந்த இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஓரளவு பரவாயில்ல, தண்ணி பிரச்சனை இருக்குது. பட் ஸ்டில் வந்து அந்த பிரச்சனை இருக்கு. அந்த திருச்சியில் தண்ணி எடுத்து ராமேஸ்வரம் வரைக்கும் போகுது, அந்த ஸ்கீம் தானே? அந்த ஸ்கீம். ஸோ அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ ஓரளவு பரவாயில்லாமல் இருக்குது இப்போ தண்ணி பிரச்சனை. பட் ஸ்டில் அந்த இஷ்யூஸ் இருக்குது. வீட்டில் ஒருவங்க வந்து தண்ணி இருக்குது, அந்த ஒரு வண்டி இருக்கும், அந்த வண்டியில் வந்து குடமா இருக்குமே, தள்ளிட்டே போவாங்க, நீளமாக இருக்கும் அந்த வண்டி. ஒரு வீட்டிலும் ஒரு குடம் கொடுப்பாங்க. நான் பார்த்துருக்கேன் அந்த பக்கம் காரில் போகும்போது. என்னடா வண்டியாக இருக்குது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், என்னடா இந்த ஊர்லலாம் இன்னும் இப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த இது வந்ததுக்கப்புறம் வந்து ஓரளவு பிரச்சனை தீர்ந்துருக்குன்னு சொன்னாங்க. அது எனக்கு எப்படி ஞாபகம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து உங்களை மாதிரி இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து ஒரு அரசு ஊழியர். அவர் வந்து ராமநாதபுரம் ஃபுல்லத்துக்கும் அவர் ஒரு பொறுப்பாக ஒரு வேலை. ஆனால் அப்போ ராமநாதபுரத்தில் போஸ்டிங் இருந்தால் கூட அப்போ ராமநாதபுரத்தினுடைய தலைமையிடமாக இருந்தது வந்து நிர்வாகத்துக்கு இதில் தான் இருக்கும், மதுரையில். நாங்களாம் மதுரையில் தான், நம்ம காலேஜ் படித்தது பிஜி படித்ததெல்லாம் மதுரையில் தான் படித்தேன். ஆனால் எனக்கு என்ன நினைவு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நான் சொல்கிறது 70 இல்லை, நான் 75 77 78 அந்த டயத்தில் 79 80 அந்த டயத்தில் அவர் வந்து இந்த ராமநாதபுரம் முழுவதுக்கும் பொறுப்புங்கிறதுனால வெவ்வேறு ஊர்களுக்கு அவர் போக வேண்டியிருக்கும். காலையில் போகும்போது என்ன செய்வார்னா, ஜீப்பில் வந்து சாப்பாடும் கையில் வச்சுக்குவார், பாட்டிலில் தண்ணி வச்சுருப்பார். நான் கேட்பேன், என்ன போகிறதுக்கெலாம் தண்ணி வீட்டு போகிறீங்க? அவர் சொல்லுவார், இங்கே எங்கேயுமே தண்ணி கிடைக்காது ராமர். எனக்கு புரியாது. நான் தஞ்சாவூர்லேருந்து வர்றாரு, எனக்கு கிராமத்துலேருந்து. ஏன்னா தண்ணி இல்லைங்கிறாங்க, என்ன நிஜமாக சொல்கிறாரு இல்லை சும்மா சொல்கிறாரா அப்படின்ட்டு. அப்புறம் தான் எனக்கு தெரியும், எப்படி தெரியும்னாக்கா தண்ணி இருக்காது, சாப்பாடும் இருக்காது அப்படிங்கிறதுலாம். அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ வறுமை இல்லை. இது வேற வறட்சி, ட்ரவுட் வறட்சி. ஏன்னா தமிழ்நாட்டிலே 2 மாவட்டங்கள் தான் இப்போ வந்து வறட்சியான பகுதிகளும் அறிவிக்கப்பட்ட மாவட்டங்கள். ஒன்று வந்து ராமநாதபுரம், இன்னொன்று வந்து தருமபுரி. அது 2 தான் இருந்தது. இப்போ அந்த மாதிரி ஒரு கிராமத்தில் இருந்து நீங்கள் வந்து அந்த ஊரில் இருக்க பள்ளியில் தான் படிச்சிங்களா? அப்பா அம்மாவும் விவசாய கூலிகளா? இல்லை சார், அம்மா வந்து ஸ்கூலில் உதவியாளராக வேலை பார்த்தாங்க. அந்த தொடக்கப்பள்ளி உள்ள அதில் உதவியாளர், சமைக்க உதவியாளர் சத்துணவுல 1982 அந்த காலத்துலேருந்து இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து சமையலாளராக வந்து ஆனாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆகிட்டாங்க. இப்போ வந்து ரிட்டையர் ஆகி இருக்காங்க. அப்பா வந்து உடம்பு முடியாதது, அவர் அந்தளவுக்கு வேலைக்கு போக மாட்டார். எப்பாரு விவசாயம் என்ன பண்ணுவார், இல்லை அவர்கிட்ட வீட்டில் இருப்பார். ஸோ அப்படி தான் வந்து நாங்கள் வளர்ந்தோம். நான் 11th படிக்கிற வரை வந்து எங்கள் வீட்டில் கரண்ட் எதுவுமே கிடையாது. 11th வரைக்கும் கரண்ட் கிடையாது? கரண்ட் இல்லை. ஸோ எங்கள் அண்ணன் இருக்காங்க, எங்கள் அண்ணன் படிக்கிறேன், எங்கள் அக்கா படிக்கிறவங்க வந்து கரண்ட் சுத்தமாக இல்லை. ஸோ அதில் தான் வந்து படித்தோம். அதுக்கப்புறம் அந்த இலவச கரண்ட் வந்துச்சுல, வீட்டுக்கு ஒரு பல்பு, அந்த திட்டம் தானே, வீட்டுக்கு ஒரு பல்பு கொடுப்பாங்க. அந்த இலவச கரண்ட் இதில் தான் வந்து இப்போ இருக்கு, இப்போ அதில் இருக்குது. ஸோ இலவச கரண்டில் வந்து அதுக்கப்புறம் வந்துச்சு. ஸோ எங்கள் குடும்ப சூழ்நிலை பற்றி சொல்லணும்னா, எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் மாடு எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த காலத்தில் கறவை மாடு வச்சுட்டு இருக்கும்போது அப்பா முடியாததுனால வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதை மெயின்டைன் பண்ண முடியல. அதுக்கப்புறம் கடன்னால வந்து விற்றுத்தோம் இப்போ. ஆனால் முன்னாடி காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுலேருந்து பால் தயிர் எடுப்பாங்க. தயிர் எடுத்து காலைல 5 மணிக்கு 4:30க்கு எந்திரிச்சு தயிர் எடுத்துட்டு பக்கத்து ஊரெல்லாம் வந்து தயிர் விற்க போவாங்க. ஸோ அப்போ வந்து 1982 எங்கள் அம்மா வாங்கின சம்பளம் 30 ரூபா மாதம். ஸோ அந்த இப்போ வந்து ரிட்டையர்ட் ஆகும்போது அவங்க வாங்கின சம்பளம் வந்து 5000 ரூபா. ஸோ மாதம் சிலத்தை குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தோம். ஸோ அப்போ வந்து அம்மாவோட சம்பளம் தான் மெயினான சோர்ஸாக இருந்துச்சு, இன்கம்மாக இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து இந்த மாடெல்லாம் வந்து இப்போ விற்றுட்டோம், எல்லாத்தையும் விற்றுட்டோம். அப்போ வந்து முடியாதனால இப்போ நாங்கள் வந்து வறுமையில் தான் நாங்கள் வந்து வளர்ந்தோம். வறுமையில் வளர்ந்தோம். நான் வந்து பக்கத்து ஊரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து 1 to 5 வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்கும். இப்போ பஞ்சாயத்து ஸ்கூலாக நான் இப்போ இதுவா
தொடக்கப்பள்ளி கவர்மெண்ட் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி. ஊராட்சி தொடக்கப்பள்ளி அதான் பஞ்சாயத்து ஸ்கூல். அங்கே படித்தோம். அங்கே நான் படித்தேன் 95 வரை. ஸோ நான் வந்து 1ஆவது படிக்கும்போது வந்து ராஜேந்திரன் சார்னு ஒருத்தர் இருப்பார். ஸோ அவரை வந்து எனக்கு கிளாஸ் டீச்சராக இருந்தார். ஸோ 1ஆவது படிக்கும்போது நான் கொஞ்சம் நல்லா படிப்பேன். லைக் நல்லா கொஞ்சம் கொஸ்டின் நல்லா கேட்பேன். அவரை வந்து என்னை மோட்டிவேட் பண்ணார். ஸோ 1ஆவது படிக்கும்போது குயிக்காக வந்து மேக்ஸை லேர்ன் பண்ணிக்க ஆரம்பித்தேன். அப்போ ஸோ அப்போல்லாம் எனக்கு வந்து டேபிள்ஸ்லாம் வந்து எனக்கு எழுத தெரியும். வாய்ப்பாடு நல்லா பண்ணுவேன். ஸோ என்ன பண்ணாந்தா ஒரு வாட்டி வந்து ஸ்கூல் படிக்கும்போது 1ஆவது படிக்கும்போது என்ன பண்ணுறேன், திடீர்னு என்னை கூப்பிட்டு வந்து 5th ஸ்டாண்டர்டு பக்கத்தில் இருக்கும் 1 to 3 ஒரு ஸ்கூலு, 4, 5 வந்து இன்னொரு ஸ்கூல் இருக்கும். அப்போ ஹெச்எம் இருப்பாங்க 4 to 5. 1 to 3ங்கிறது வந்து ராஜேந்திரன் சார் பார்த்துருப்பார். அவர் ஹெச்எம் ஆளுன்னு சொல்லி அவர் போய் பார்த்துட்டு இருந்தார். திடீர்னு என்னை கூப்பிட்டு வந்து போர்டில் வந்து கணக்கு சால்வ் பண்ண சொன்னார். நான் போய் சால்வ் பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னார். அப்போ ஒரு 3 பேர் இருந்துட்டு இருந்தாங்க, 5ஆவது படிக்கிறவங்க. 5ஆவது படிக்கிற கணக்கு 1ஆவதுலேயே போட்டிங்களா? சரி. ஸோ அப்போ தான் வந்து அவர் வந்து என்ன அப்போ தான் மோட்டிவேட் பண்ணுவார். 1 to 3ல் மோட்டிவேட் பண்ணி, ஸோ அப்போ தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு நான் எல்லாத்தையும் வந்து ஸ்பீடாக லேர்ன் பண்ணிக்க ஆரம்பிச்சிருவேன்னு சொல்லிட்டு. ஸோ 3க்கு அப்புறம் வந்து அவர் மாறிட்டார், இன்னொரு சார் வந்துட்டார். நான் 5 வரைக்கும் அங்கே தான் படித்தேன். ஸோ அதுக்கப்புறம் 6ஆவது வந்து பக்கத்தில் உள்ள கடலாரி அரசு மேல்நிலைப் பள்ளின்னு சொல்லிட்டு ஒரு 1.8 கிலோமீட்டர் நடந்து போனோம். 2 கிலோமீட்டர் கிட்ட நடந்து போனோம். எங்கள் ஊரில் பஸ் வசதி எதுவும் கிடையாது. எங்கள் ஊரில் மொத்தம் 50 வீடு தான். நரசிங்கக்கோட்டைங்கிற கிராமம். ஸோ 50 வீடு தான். ஸோ வந்து நாங்கள் நடந்து போயிட்டு வருவோம். ஸோ 6ஆவது போனோன்னா நான் நல்லா படிப்பேன். ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துப்பேன். 5 போனோன்னா என்னன்னா ஒரு 400 கிராமத்துக்கு அந்த ஒரு ஸ்கூல் தான் இருக்கும். நிறைய பேர் அந்த ஸ்கூலில் படிப்பேன். அப்போ அந்த காலத்தில் கடலாடி ஸ்கூல். ஸோ அப்போ படிக்கும்போது எல்லாருமே நல்லா படிக்கிறவங்க வந்தாங்க. நான் இந்த ஸ்கூலில் படிச்சு போனோன்னா என்னால் வந்து அதை பிக்கப் பண்ண முடியல. அப்படியா? அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஏன்னா அங்கே படித்தவங்களாம் வந்து இது பக்கத்தில் உள்ள ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சு வருவாங்க. படிச்சு வந்து அவங்க வந்து இங்கே வருவாங்க. என்னால் பிக்கப் பண்ணல. நான் மேக்ஸில் ஃபெயில் ஆக ஆரம்பிச்சிட்டேன். அப்படி படிச்சு மேக்ஸில் ஃபெயில் ஆக ஆரம்பிச்சிட்டேன். 6, 7 எல்லாத்தையும் ஃபெயில் ஆவேன். அந்த அளவுக்கு எனக்கு பிக்கப் பண்ண முடியல. பட் எனக்கு சயின்ஸ் ரொம்ப ஆர்வம். அண்ணன் வந்து ஃபிசிக்ஸ் படிச்சிருந்தார். பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சிருந்தார். அவர் வந்து ஃபிசிக்ஸ் நிறையா சொல்லிட்டு இருப்பார். விண்வெளியை பற்றி இதை பற்றி. எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லையா, எந்த டைம் என்னவா இருக்கும், ஸ்பேஸ் தான். ஸோ எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா லைட் பொல்யூஷன் எதுவுமே இருக்காது. நீங்கள் வந்து மில்கி வேவோட அந்த டஸ்ட்டு க்ளவுட் இருக்குன்னு அதை நீங்கள் வெறுங்கனால பார்க்கலாம். அந்த டார்க் இது ஜூபிட்டர் சாட்டர்ன் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ அது வளர்ந்ததுனால எனக்கு வந்து அந்த ஸ்பேஸுங்கிற ஏரியா வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஃபெயில் ஆகவும் வந்து எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கு தேட ஆரம்பித்தாங்க. அப்போ வறுமையெல்லாம் இருக்கும்போது நிறைய அக்காவுக்கு நகை போடணும் அதுக்குன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து கடன் வாங்க ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ வந்து கடன் வாங்க ஒவ்வொரு வீட்டுக்கு போகும்போது நானும் கூடயே போவேன். ஸோ அப்போ வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காந்தே இருப்போம். அப்போ வந்து வருவாங்க போவாங்க, எதுவும் கண்டுக்க மாட்டேன். கடன் வாங்க வந்து தான் கண்டுக்க மாட்டாங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு அப்போ தோணுச்சு, என்னடா அது இவ்வளோ வறுமையில் நம்ம இருக்கோம், ஒரு கடன் கொடுப்பாங்க, அப்கோர்ஸ் கொஞ்சம் இழுத்து எடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து இது வந்து நம்ம மாறணும், அந்த நிலை மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. 8th போகும்போது வந்து இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்பான். ஆனால் ஃபெயில் ஆவேன். ஃபெயில் ஆகும்னு சொல்லிட்டு பக்கத்தில் பசங்க என்னப்பா நீ கொஸ்டின் கேட்குற மார்க்கே இருக்குல்ல, நீ வந்து ஒழுங்காக படிச்சு இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு சும்மா ஒரு சேலஞ்சு மாதிரி இது பண்ணேன். எனக்குள்ளே ஒரு சேலஞ்ச் மாதிரி வந்துச்சு. 8th போகும்போது நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க ஆரம்பித்தேன். 8th போகும்போது ஃபஸ்ட் ரேங்க் ஆரம்பித்தேன். அப்போ தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு, ஓகே நம்மளால என்ன வீட்டோட கஷ்டத்தை உணர்ந்து இதுக்கப்புறம் இதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பித்தேன். 8th படிக்கும் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க ஆரம்பித்தேன். 8thலேருந்து 10th வரைக்கும் வந்து 1 to 5th அந்த ரேங்க்குள்ளே நான் மெயின்டைன் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ 10th வந்து என்னென்னா எனக்கு இந்த மாதிரி ஸ்பேஸை பற்றி இது பண்ண மேக்ஸ் நல்லா போடுவேன். அப்போ 10th வந்து ஒரு சார் இருக்கார், ஸ்டீவன் சார்னு சொல்லிட்டு. அவர் நான் மேக்ஸ் நல்லா படிக்க வந்துச்சு. எப்படி 1ஆவது படிக்கும் 5th எதுக்கு போனால் அது மாதிரி வந்து 10th படிக்கும்போது எனக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சேன். எடுத்துக்கினா முன்னாடிலாம் நானே கிளாஸ் எடுப்பேன். ஸோ அப்போ வந்து கிளாஸ் பசங்கிட்ட வந்து இந்த கூட்டுறாரு நீ கிளாஸ் எடுத்துற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நான் எக்ஸ்ட்ரா நல்லா பண்ணுறதுனால அவர் என்ன பண்ணாண்டா, நான் டியூஷனுக்கு எல்லாம் போக மாட்டேன். அவர் வந்து என்ன பண்ணாண்டா, எங்கள் ஊரில் எதுவுமே கிடையாது, எந்த விஷயமே கிடையாது. நைட்டு இந்த பப்ளிக் எக்ஸாம் டயத்தில் என்னடா அவர் வீட்டுக்கே கூப்பிட்டு போய் இந்த சாப்பாடு போட்டு எனக்கு சொல்லி தருவார், நீ மேக்ஸில் 100 எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கடலாடி அவர் வந்து தூத்துக்குடி, ஆனால் தங்கி எங்கே கடலாடி தங்கினார். ஸோ எங்கள் ஊரில் எப்படின்னா டீச்சர்ஸ் யாருமே அந்தளவுக்கு இல்லை, அந்த பிளாக்ல வந்து அந்தளவுக்கு இல்லை. ஸோ தூத்துக்குடி, கன்னியாகுமரி, கோயில்பட்டி அந்த டிஸ்ட்ரிக்டில் டீச்சர்ஸ்லாம் வந்து இங்கே வந்து வீடு எடுத்து தங்கிடுவாங்க. ஈவன் பிரைமரி ஸ்கூலுக்கே வந்து டீச்சர்ஸ் வந்து அந்த டிஸ்ட்ரிக்டில் தூத்துக்குடியிலேருந்து வருவாங்க, வந்து வீடு தங்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து சயின்ஸு, மேக்ஸு, சோசியல், ஜெயராஜ் சார் சயின்ஸு, அவரும் நான் வந்து நிறைய கொஸ்டின் கேட்பார். எப்போ தான் மல்லிகைப்பூ ஏன் வந்து ஒயிட்டாக இருக்குது, ஸோ அந்த மாதிரி வந்து அது வந்து நைட்டில் பூக்கிறதுனால வந்து இதாகுது. ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து கொஸ்டின்லாம் கேட்டு என்னை வந்து தூண்டுவார். ஸோ அதே மாதிரி சயின்ஸ் வருது ஜெயராஜ் சார். அதே மேக்ஸ் சார் வந்து ஒரு ஸ்டீவன் சார், அவரும் வந்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுவார்.
ஸோ அவர் என்ன சொன்னாங்கன்னா, நீ இந்த மாதிரி சயின்ஸ் ஸ்பேஸை பற்றி நிறைய படிக்க இது ஆசைப்படுற. அண்ணன் சொன்னாங்க, இந்த மாதிரி ஆசைப்பட்டீங்கன்னா நீ வந்து கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி இந்த மாதிரி போனால் மட்டும்தான் வந்து நீ வந்து பயங்கரமாக நீ ஸ்பேஸுக்கு போகணும் அதுன்னு சொல்கிற. அதுக்குன்னா இந்த மாதிரி டெக்னாலஜி படிக்கணும். அதுக்கு வந்து நீ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற. ஸோ அப்போ வந்து என்ன சொன்னா 4:30க்கு 11th 12th வந்து எனக்கு வந்து அந்த ஸ்கூலில் கடலாடி ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸே கிடையாது. 10th வரைக்கும் நல்லாயிருக்கும். 10th அப்புறம் ஸ்கூல் டீச்சரே கிடையாது. மேக்ஸு பயாலஜி இந்த மாதிரி முக்கியமான சப்ஜெக்ட் டீச்சரே கிடையாது. ஸோ நீ வந்து 480 மார்க் மேலே எடுத்துட்டீங்கன்னா 10th நீ வந்து அப்போல்லாம் வந்து அருப்புக்கோட்டை இந்த மாதிரி ப்ரைவேட் ஸ்கூல் என்ன பண்ண 480க்கு மேலே எடுத்தோம்னா அவங்க ஃப்ரீயாக சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ நீ 480 மேலே எய்ம் பண்ணு. வந்து நீ வந்து நல்லா படிச்சுன்னா ஃப்ரீயாக சொல்லிக் கொடுப்பாங்க. நீ வந்து உன்னோட ட்ரீமை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதே ஸ்கூலில் படிச்சுன்னா எதுவும் கிடையாது, குடும்பத்தில் வசதியும் கிடையாது. ஸோ நான் 480க்கு மேலே எய்ம் பண்ணேன். சாரோட மோட்டிவேஷன் இவங்களாம் சப்போர்ட் பண்ண எய்ம் பண்ணேன். அப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு சமச்சீர் செட்டு ஆக்சுவலாக புக்கு பழைய புக்குலேருந்து புது புக்கு ஆரம்பித்தாங்க 2012 இந்த காலகட்டத்தில். ஸோ அப்போ புது சிலபஸ்னால என்னால் அந்தளவுக்கு பிக்கப் பண்ண முடியல. நான் வந்து 433 எடுத்தேன். ஸ்கூலில் வந்து 5th எடுத்தேன். ஸோ வந்து இந்த 480க்கான உடஞ்சோடனே எனக்கு வந்து அவ்வளோ அழுகை. ஆனால் மேக்ஸில் 100 எய்ம் பண்ண 92 வந்துச்சு. இதுக்குள்ள நான் மேக்ஸில் ஹையஸ்ட்டு 92 100 எய்ம் பண்ண குறைஞ்சிச்சு. அழுக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்போ என்னன்னா எங்கள் சார் நம்பர்லாம் என்கிட்ட இருக்கும். எங்கள் அக்கா வந்து குழந்தை பற்றி எங்கள் வீட்டில் இருந்தாங்க. எனக்கு அலாரம்லாம் இருந்தால் எங்கள் பாப்பா தான் எங்கள் அக்கா பொண்ணுங்க வந்து நைட்டு கரெக்டாக 4:30 5 மணிக்கு அழுக ஆரம்பிப்பாங்க. அதே எனக்கு நேச்சுரல் அலாரம். நான் 4:30 இப்போ எந்திரிச்சுவேன். சார்ட்டு நான் டெக்ஸ்ட் பண்ணுவேன். அவர் ஃபோன் போட்டுப்பேன். இந்த டவுட்லாம் வந்து அப்போயே இந்த சின்ன ஃபோன் இருக்கு, நோக்கியா ஃபோன். அதில் வந்து டெக்ஸ்ட் பண்ணால் அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து 10th ரிசல்ட் வந்து நான் ஸ்டீமன் சார்ட்ட கால் பண்ணி அழுகுனேன். சார் நான் 480 மார்க் எய்ம் பண்ணேன், எனக்கு 433 தான் வந்துச்சு. என்னால் எதுவும் பண்ண முடியலையே, என் லைஃப் போச்சு அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிட்டேன். அவர் அந்த வார்த்தை சொன்னது வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது. என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து +2க்கு அப்புறம் பயங்கரமாக மாறுவ, நம்பிக்கையே அது இது ஏதாவது நீ வந்து உண்மையான ஹார்ட் ஒர்க் போட்டிருக்க, கண்டிப்பாக உனக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அண்ணன் வந்து கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மார்க் வந்து பெருசாக கிடையாது. நீ வந்து அண்ணா இப்போ என்ன பண்ணாரு? அவன் தான் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. விவேகானந்தா காலேஜில். இங்கே சென்னையா? இல்லை, அந்த மதுரையில் சோழவேந்தாள். மதுரை சோழவேந்தாள். சரி. ஸோ அண்ணன் அப்படின்னா என்னன்னா, அவங்க வந்து +2 முடிச்சுட்டு வசதி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து 1 இயர் வந்து வேலை பார்த்தாங்க. வேலை பார்த்து அதில் கிடைச்ச காசை வச்சு அவங்க வந்து படிக்க ஆரம்பிச்சு பிஎஸ்சி பிசிக்ஸ் படிக்க ஆரம்பிச்சு. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் குடும்ப சுச்சுவேஷன் நான் வேலைக்கே போகிறேன்னு சொன்னாங்க. ஆனால் அம்மா படிக்காதவங்க, அப்பாவும் படிக்காதவங்க. சரி நாங்கள் தான் கஷ்டப்படுறோம், நீ வந்து படின்னு சொல்லிட்டு நீ வந்து நாங்கள் இப்போ எப்படியாவது சமாளித்து கடன் வாங்கியாவது உன்னை படிக்க போட்டோன்னு சொல்லி சொன்னாங்க. அண்ணனும் கொஞ்சம் சேவ் பண்ணி அவங்க வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படித்தாங்க. ஸோ அவர் சொன்ன அந்த மோட்டிவேஷன் இது பண்ணனால வந்து நான் மேலே அதே ஸ்கூலில் சேர ஆரம்பித்தேன். +1 அஞ்சு சேர ஆரம்பித்தேன். +1 சேர ஆரம்பிக்கும் நிறைய கொஸ்டின் கேட்பேன். அப்போ வந்து 11th எல்லாம் சேர்ந்து யாரும் என்னென்ன ஆக போகிறீங்கன்னு சொல்லி கேட்பாங்கல்ல. அப்போ வந்து எல்லோரும் வந்து டாக்டரு, இன்ஜினியரு அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து ஒரு இங்கிலீஷ் சார், அவர் பேர் வந்து சுப்பிரமணியன் சொல்லிட்டு, அவர் வந்து அவரும் நாம் இந்த பக்கம் திருநெல்வேலி. அவர் வந்து யாராவது என்ன அப்புறம் கேட்கும் எல்லாம் டாக்டர் இன்ஜினியர் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து நாசாவில் சயின்டிஸ்ட் ஆக போகிறேன் சார் அப்படின்னு. அவர் சொன்னார், தம்பி இதுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலு, நீ வந்து நல்லா இமேஜின் பண்ணுற, இது வந்து இந்த மாதிரி யோசிக்கிறது பெரிய விஷயம். இந்த ஊரில் இருந்துக்கிட்டு உனக்கு வந்து அப்போ மேக்ஸுக்கு ஆள் இல்லை, பயாலஜிக்கு ஆள் இல்லை. ஸோ அந்த காலம் இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. நீ இங்கேருந்து நீ போனிருந்தா அண்ணா யூனிவர்சிட்டின்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, அங்கே நீ போனிருந்தா மட்டும்தான் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அச்சீவ் பண்ண முடியும். அந்த வார்த்தை வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அப்புறம் நான் கேள்விப்படுறேன், தெரியாது. அண்ணன் சொன்னா பெரிய நாசா அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு எப்படி அண்ணன் வந்து படித்தாங்க, பிஎஸ்சி முடிச்சுட்டு அது எம்எஸ்சி படிக்க போனாங்க. அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கும் ஐடியா இருக்குது, ஆனால் வந்து எப்படி போகணும் என்ன பண்ணு அவங்களுக்கு தெரியல. ஸோ வந்து அப்புறம் அண்ணா கேள்விப்படுறேன். அப்போ சொன்னார், இப்போ இந்த ஸ்கூலில் படிக்கிற, நீ எப்படியாவது படித்து இது பண்ணியிருந்தா நீ சக்ஸஸ் ஆகிடலாம், நீ வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போ அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன கேள்விப்படுறேன். அப்புறம் வந்து ப்ளஸ் நான் வந்து அப்போ வந்து மேக்ஸுக்கு ஆள் இல்லையா, அப்போ என் கூட படிக்கிறவங்க ஃபஸ்ட் மார்க் எடுப்பாங்க எப்போவுமே. நான் வந்து 5th படிக்கிறவங்க வந்து அவங்க பேர் சத்யான்னு நேம், அவங்க வந்து சத்யான்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேர்ளு. அவங்க வந்து மேக்ஸ்க்கு ஆள் இருந்தாலும் 180க்கு மேலே இருப்பாங்க மேக்ஸில், அப்போயே அப்படி இருப்பாங்க. ஸோ அப்போ என்னாச்சுன்னா இந்த மாதிரி +2 அதே ஜாயின் பண்ணோம். அப்போ அவங்களுக்கு மேரேஜ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க வந்து நான் +2 படிக்கும்போது என்னாச்சுன்னா மாடல் ஸ்கூல்னு ஒரு கான்செப்ட் வர ஆரம்பிக்குது. ஸ்கூல் நல்லா படிக்கிறவங்களாம் வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 480க்கு மேலே ஃபஸ்ட்டு அது எங்கே இருந்தது? டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டரில் இருந்துச்சு, ராமநாதபுரத்தில். ஸோ அப்போ வந்து நந்தகுமார் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா லைக்
ராமநாத் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் எடுத்து பார்த்தாங்க. அப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி ப்ரீமியர் இன்ஸ்டியூட் ஸ்டேட் லெவலில் ப்ரீமியர் இன்ஸ்டியூட்க்கு போகணும்னு பார்த்தா யாருமே இல்லை. அப்துல் கலாம் ஐயா வந்தார். அவர் வந்து ஸ்வாட் ஸ்கூல் அந்த மெட்ரிக் இது ப்ரைவேட் கவர்மெண்ட் ஏஜ் ஸ்கூல்லேருந்து வந்தார். ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து முழுமையான அரசு பள்ளியிலேருந்து யாருமே போகலை. ஸோ அப்போ பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இன்னும் இந்த பசங்களுக்கு உண்மையான பொட்டன்ஷியல் இருக்கா, இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சு வந்து சரி நம்ம பைலட்டே ஒரு ட்ரைனிங் இது பண்ணுவோம். சரி எதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகினாந்தா பீகாரில் வந்து சூப்பர் 13 சொல்லிட்டு அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வந்து சரி நம்ம பசங்களும் வந்து அதை ஐஐடி கெயின் பண்ணுவாங்க. நமக்கு அண்ணாநிசை என்ன தெரியாது இந்த பசங்களுக்கு, இவங்களை வந்து ஐஐடி ஒரு ஆள் பண்ணுது, அரசு பண்ணுது. அது ஒரு ஆள் மேக்ஸ் சார் மேக்ஸ் வாத்தியார் பண்ணாரு. ஸோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து சரி ஓகே ராமநாதபுரம், பெரம்பலூர், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரும் அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சாங்க. டிஸ்ட்ரிக்ட் அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 480 மேலே இருக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ வந்து எங்கள் ஸ்கூல் யாருமே 480 இல்லை. ஃபர்ஸ்ட் மார்க்கு 444. நான் 50 ஸ்டூடெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் மார்க் 480 மேலே யாருமே வரல. வந்தவங்க ஓடிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதுனால ஹாஸ்டல் யாருக்கும் செட் ஆகலை, எல்லாம் போயிட்டாங்க. நிறையா பெற்றோர்களும் யோசிச்சாங்க இது என்ன புது ஸ்கூலாக இருக்குது. 11th 12th தான் மொத்தம் என்ன அது எஞ்சிருந்தா நகராட்சி பெண்கள் மேல்நிலை பள்ளியில் ஒரு 2 பில்டிங்கு அஞ்சு ராமநாதபுரம் ஹெட் குவார்ட்டரில் இருந்துச்சு. யாருமே இங்கே அனுப்பலைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 460 450 கொண்டுட்டே வந்துச்சு. அதுக்கப்புறம் யார் அந்த 400 யார் வேணா ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எங்கள் ஸ்கூலுக்கு அப்போ தான் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்போ வந்து ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில், அது ஜூன்லேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து எங்களுக்கு 444 ஃபர்ஸ்ட் மார்க்கு. அப்போ பயோமேக்ஸில் வந்து நான் பயோமேக்ஸ் ஸ்கூல் பஸ் எல்லாம் இருக்காங்கன்னு கேட்கும்போது யாருமே போகலை. நானும் 100 பையன், அவன் வந்து அவன் ஸ்கூல் செகண்டு, அவன் 2 பேரும் போகிறோம். நான் 433 அவன் 440. ஸோ போகிறோம் அப்படின்னு சொல்லி போனோம். அங்கே போனால் வந்து எங்களுக்கு மேத்ஸுக்கு ஆள் இல்லை +2ல. அங்கே போனால் வந்து +2ல வந்து 2 லட்சம் 3 லட்சம் முடிச்சுட்டாங்க. ஸோ நான் பிக்கப் பண்ண முடியுமா அந்த மாதிரி டவுட்லாம் வர ஆரம்பிச்சு அந்த பையன் வந்து இருக்க முடியாது வந்துட்டான். நானும் கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டேன். முடிவு பண்ணவும் எங்கள் அண்ணன் வந்து இந்த மாதிரி வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காது, நீ வந்து ப்ரைவேட் ஸ்கூல் போகணும்னு ஆசைப்பட்ட, இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்காது, நீ இங்கே வண்டின்னு வச்சுக்கவேன் அவ்வளோதான், அவன் கை காலை உடச்சி போட்டுருவேன். அந்த மாதிரி கொஞ்சம் மறந்து அண்ணனுக்கு ரொம்ப பயப்படுவேன். சென்னை சொல்லிட்டு இருந்தேன். அப்போ வந்து டெஸ்ட் வச்சாங்க. டெஸ்ட் வைக்கும்போது வந்து மேக்ஸ் வந்து ஆள்ல இருந்தா பிக்கப் பண்ண முடியாது. நான் வந்து 209 மார்க் தான் எடுத்தேன். ஃபர்ஸ்ட் 209 மார்க் தான் எடுத்தேன். ஸோ அப்போ வந்து அது நல்லா படிக்கிற பசங்களை வந்து டாப் ப்ரீமியர் இன்ஸ்டியூட்க்கு போகிற மாதிரி ஸ்டேட்டில் எம்ஏ அண்ணா யூனிவர்சிட்டி அந்த மாதிரி காலேஜ் அனுப்புகிற டாக்டருக்கு. பட் 209 மார்க் எடுத்ததுனால வந்து நீ வந்து ஃபெயில் ஆகிற சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்லா மோட்டிவேட் பண்ணார். நான் கொஸ்டின் கேட்கவும் ஃபிசிக்ஸ் நல்லா படிக்கிறதுனால நிறைய மோட்டிவேட் பண்ணாங்க. ஃபிசிக்ஸ் சார், குமார் சார் நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க. அப்போ வந்து கொஞ்சம் பிக்கப் பண்ண ஆரம்பித்து ஃபிசிக்ஸ் நல்லா பண்ணுவேன். கரெக்டாக 6 மாதம் தான். ஆகஸ்ட் மாதம் ஆரம்பித்தேன். மார்ச் ஏப்ரல் வந்து இது எக்ஸாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்போ வந்து ரிசல்ட் வந்துச்சு. எங்கள் டீச்சர்ஸ் எல்லாமே வந்து அந்த மாடல் ஸ்கூலில் எப்படின்னா வந்து டீச்சர்ஸ் எல்லாமே வந்து பிடி டீச்சர்ஸ், யாருமே வந்து ஹையர் செகண்டரி டீச்சர்ஸ் கிடையாது. ஸோ மேக்ஸுங்கிறது அவர் 10th வரைக்கும் சொல்லிக் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ்க்கு அவர் வந்து 8th வரைக்கும் சொல்லிக் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் சுவாலஜி சார் வந்து ஆர்முக சார், அவர் வந்து பிடி டீச்சர். இவங்களை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணாங்க எங்களை வச்சு. ஸோ அவங்க எல்லாருமே ரொம்ப டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. எங்களோட என்ன சொல்கிறது, ஹாஸ்டலில் வந்து நைட் 2 மணி 1 மணிக்கெலாம் இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ப்ளஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சிஓலேருந்து பிஎஸ் கதிரவன் சார் இருக்குது. அவர் 4:30 வந்து டீ கொண்டு வருவார் காலையில் 4:30 வாக்கிங். ஸோ இவங்கெல்லாம் அவ்வளோ எஃபோர்ட் போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து எங்களோட படித்த 27 பேர் படித்தோம். அதில் வந்து பசங்க 6 பேர், கேர்ள்ஸ் மீது உள்ளவங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து நாங்கள் எங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எஃபோர்ட் போட்டோம். அப்போ வந்து 209 மார்க் எடுத்த மேக்ஸில் 199 எடுத்தேன். 200 இருக்கு. அப்பா எப்போ அது +1லையா? +2ல தான் நான் ஜாயின் பண்ணுறேன் ஆகஸ்ட்டில். ஸோ அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸில் 200க்கு 200 எடுத்தேன். கெமிஸ்ட்ரியில் 198 எடுத்தேன். ஸோ டிஸ்ட்ரிக்டில் வந்து 199 கட் ஆஃப், டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு தான். ஸோ எடுத்தனால வந்து எம்ஐடியில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் வந்து படிக்க வாய்ப்பு கிடச்சி, நான் ஸ்பேஸை பற்றி படிக்க வச்சதுனால வந்து எம்ஐடி ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது அண்ணா யூனிவர்சிட்டியில் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ 11th படிக்கும்போது ஒரு இங்கிலீஷ் சார் சொல்லியிருந்தார், அண்ணா யூனிவர்சிட்டியில் போய் படிக்கணும்னு சொல்லிட்டார். அவர்கிட்ட நான் கால் பண்ணேன், சார் இந்த மாதிரி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து எனக்கு எம்ஐடியில் வந்து சீட்டு கிடச்சிது. அவரால் அதை நம்பவே முடியல. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து யாருமே போனல, அவ்வளோ பெரிய கஷ்டம் எப்படி போனதில்லை. அப்போ அந்த ஸ்கீம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அந்த மாடல் ஸ்கூலுங்கிறது ஃபஸ்ட்டு பேட்சில் வந்து எங்கூட படித்த பாலமுயசு, அதுக்கப்புறம் சாயிசன், அதுக்கப்புறம் வந்து வினோத், எல்லாருமே நல்ல காலேஜ் போயிட்டாங்க. ஸோ சிஜியில் படித்தாங்க, விஐடியில் படித்தாங்க, எல்லாம் பிடிஎஸ் ஆகிட்டாங்க, எல்லாம் நல்லா அந்த ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. அப்போ
கண்டினியூ பண்ணலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த மாடல் ஸ்கூல் ஸ்கீம். இங்கே ஃபஸ்ட்டு இங்கே எம்ஐடிக்கு வர்றீங்க. எம்ஐடிக்கு வரும்போது எப்படி வித்தியாசமாக இருந்தது? சென்னை வரைக்கும் வந்திருக்கீங்களா? நான் வந்து இது நம்பினது இல்லை. நான் வந்து ராம்நாத் அந்த மாடல் ஸ்கூலுக்கு போகும்போது ஃபஸ்ட்டு நான் ட்ரெயினை நேரில் கண்ணால் பார்த்தேன். அப்படியா? நான் வந்து வெளியே போனது இல்லை ஆக்சுவலாக. நான் வந்து பேசிக்காக இருந்தால் ரொம்ப பயப்படுவேன். வெளியில் போகிறதுக்கு ரொம்ப பயப்படுவேன். எங்கேயா கூப்பிட்டா போக மாட்டேன். அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் நிறையா இருக்கும். அடிக்கடி வந்து எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். லைக் எவ்ரி இயர் ஏதாவது ஒன்று வந்துடும். ஒரு வாரம் இல்லை ஒரு மாதம் பெட்டில் இருந்துவேன். அந்த மாதிரிலாம் இருப்பேன். 10th படிக்கும்போதெல்லாம் 10th லீவ்லாம் 3 மாதம் பெட்டில் இருந்த டைப்பாய்டு. 5th படிக்கும்போது அதே மாதிரிறேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ்னால நிறைய வெளியும் போக மாட்டேன். ஸோ வந்து அங்கே போனோடனே ட்ரெயினில் தான் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்க்கு வந்து எங்கள் மேக்ஸ் சாரும் நவநீத கிருஷ்ணன் சாரும் அதுக்கப்புறம் கதிரவன் சொல்லிட்டு கலெக்டர் சார் பிசி அவர் வந்து இந்த திட்டி எங்களுக்கு அவ்வளோ மோட்டிவேட் பண்ணார். அவர் 2 பேரும் எங்களுக்கு கவுன்சிலிங் கூட்டி வர்றாரு. ஏன்னா சென்னைக்கு அவங்க தான் வந்தாங்க ஃபர்ஸ்ட் பட்டுக்கு. அவங்க வந்து அதுக்கப்புறம் எல்லா பேட்சுக்கும் அவங்களே வந்து கவுன்சிலிங் கூட்டி வருவாங்க. ஸோ அப்பா அம்மாவுக்கு எதுவும் தெரியாது. ஸோ அண்ணனுக்கும் வந்து அவங்க படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் அந்த அளவுக்கு இந்த எக்ஸ்போசர் இல்லைன்னு சொல்லிட்டு கூட்டி வந்தாங்க. கூட்டி வந்துட்டு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் வந்து எடுத்து சென்னை வந்தவொடனே நான் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் சென்னை வந்தவொடனே எனக்கு வந்து ஏதோ வந்து ராம்நாட்டில் பார்க்கும்போது அவ்வளோ பெரிய கார்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும். அதுவே ஒரு பயமாக இருக்கேன். சென்னை வந்தால் வந்து அப்படியே பிரமிப்பேன். ராம்நாத் டிஸ்ட்ரிக்டை விட்டு ஃபஸ்ட்டு வந்து சென்னை தான் வந்து எனக்கு அவுட்ரு. ஒரு எங்கேயும் போனதில்லை. அதை பார்த்து வந்து பயங்கர பிரமிப்பாயிடுச்சு. பயம் இருக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ வந்து கெமிஸ்ட்ரி சார் அவர் வந்து அவர்கிட்ட வந்து கால் பண்ணி +2 கெமிஸ்ட்ரி சார் அவர்கிட்ட வந்து கால் பண்ணி சார் எனக்கு இந்த ஊர்லேருந்து எங்கள் ஊர்லேருந்து எப்படி போகிறதே தெரியாது. நான் வந்து சென்னையிலேருந்து எப்படி வர போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் வந்து ஆசியாவிலே பெரிய பஸ் ஸ்டாண்டு வந்து கோயம்பேடு. அதில் வந்து இப்போ பிளாட்ஃபார்மாக இருக்குது. எப்படி ட்ரெயினுக்கு பிளாட்ஃபார்ம் இருக்கிற மாதிரி பிளாட்ஃபார்ம் இருக்குதா, நீ வந்து போயிடலாண்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஓகே இப்படிதான் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னு சொல்லி சமாளிச்சு வந்தேன். ஆனால் இந்த +2 லீவில் வந்து என்னை நல்லா ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தாங்க. எப்படின்னா மாடல் ஸ்கூலில் முடிச்சு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சென்னையில் சர்வே ஆகணும்னு சொல்லிட்டு இந்த நவநீத கிருஷ்ணன் சார் வந்து என்ன பண்ணிட்டாங்க, பேங்க்ல எப்படி பணம் போடணும், எதுக்குன்னா அதெல்லாம் பழக்கி விடுறாங்க. போகிறது நான் வந்து +2 லீவில் ஃபுல்லாக மாடல் ஸ்கூல்ல தங்கியிருந்தேன். +2 காலேஜ் போகிற வரைக்கும் அந்த ஜூனியர் பசங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி. ஸோ அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு செத்து நான் 5 பேர் இருக்கேன். எங்கூட சாய்சன் ஒரு பையனை தங்கியிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து என்னை ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ எல்லாமே வந்து கிராமத்தில் உள்ள பசங்க என்ன எங்கள் டீச்சர்ஸ் எல்லாமே அவங்களும் கிராமத்துலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலியில் வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி மதுரை போகும்போது அதே மாதிரி நாலு அந்த கல்ச்சர் ஷாக் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த மாதிரிலாம் இருக்கும் வந்து ட்ரெயின் ஆகிக்கணும் எக்யூப் ஆகிக்கணும்னு சொல்லிட்டு அப்போயே ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ ஓரளவு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. 5 பணம்னா சென்னையில் வந்து இதெல்லாம் பணம் காலேஜ் கட்டுறது அதெல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து என்னென்னா எனக்கு லோன் கொடுக்க நான் ஃபுல் நல்ல மார்க் எடுத்தனால ஃபுல்லாக லோனில் வந்து படிக்க ஆரம்பிச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்னால ஸ்காலர்ஷிப்லாம் இல்லையா? ஸ்காலர்ஷிப் ஒன்று இருந்துச்சு. அலுமினி அசோசியேஷன்லேருந்து வந்துச்சு. அது இயர்லி வந்து 27,000 கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்பு. கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் எனக்கு இல்லை ஆக்சுவலாக. நீங்கள் தானே ஃபஸ்ட்டு கிராஜுவேட்? இல்லை ஃபஸ்ட்டு இல்லை அண்ணன் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட். இல்லை அண்ணன் வந்து இருந்துச்சு 10 எனக்கு அந்த அப்ளை பண்ணல ஆக்சுவலாக எனக்கு தெரியல. அண்ணன் வந்து டிகிரி படிச்சிருந்தாங்க, பிஎஸ்சி முடிச்சிருந்தாங்க. ஸோ அவங்க குடும்பத்தில் வந்து அண்ணன் ஃபஸ்ட்டு கிராஜுவேட். ஸோ எனக்கு அது தெரில ஆக்சுவலாக. தெரியல வாத்தியாரெலாம் சொல்லலையா உங்களுக்கு? அண்ணன் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்னால வந்து நான் என்ன யோசிச்சிருந்தா ஆக்சுவலாக ஒரு காமெடி இருந்தால் நான் எந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்திருந்தா இன்ஜினியர் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணணும். எனக்கு அந்த அப்ளிகேஷன் வாங்கின இன்ஜின் தெரியாது. அப்போலாம் ஆன்லைனில் ஹேண்டில் தான் பண்ணுவாங்க. என்ஜின் கேட்டு மேக்ஸ் சார்ட்ட வந்து கேட்குறேன். அவர் விளையாட்டு பரோட்டா கடையில் இருக்கு போய் வாங்கிட்டு வந்துட்டு நான் உண்மையில போயிட்டு வந்துட்டேன். எங்கே இருக்குன்னு ராம்நாத் பரோட்டா கடை ஒன்று பக்கத்தில் இருக்கு, அங்கே போய் வாங்கிட்டு பரோட்டா கடையிலையா? அவர் சும்மா காட்டா பண்றாரு. அவர் சும்மா விளையாட்டுக்கு சொன்னார். போனீங்களா அதுக்கு? சரி சார் இல்லை சார் உண்மையில அந்த சுச்சுவேஷன்ல எனக்கு எதுவுமே தெரியாது ஆக்சுவலா. நீ எப்படா அங்கே போய் சர்வே பண்ண போற, நீ வந்து அதுக்கப்புறம் அவரே கூட கூட்டி வந்து எல்லாத்தையும் வந்து இது பண்ணாரு. வந்தீங்களா? அங்கே எனக்கு ஞாபகம் இல்லை. எங்க அண்ணன் அட்டை வாங்கி அனுப்பி விட்டாங்க. எனக்கு தெரில, எனக்கு எதுவுமே தெரியாது ஆக்சுவலா. ஸோ அப்படி வந்தோடனே லோன் எல்லாமே அது நவீனேஷ் சார் எல்லாம் சேர்ந்து ப்ராசஸ் பண்ணாங்க. ஆனால் எனக்கு அதெல்லாம் எப்படி வந்துச்சு தெரியல. பேன் கார்டெலாம் வந்து எல்லாமே பேங்க்ல எல்லாமே பண்ணிட்டாங்க. எனக்கு எந்த விவரமே தெரியாது அந்த காலத்தில். எல்லாமே அவங்களே பண்ணிட்டாங்க. லோன் வந்து 2,50,000 அவ்வளோதான் ஆச்சு. மேக்ஸிமம் வந்து எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி வந்து அதில் பண்ணிட்டாங்க லோனுக்கு. ப்ளஸ் வந்து இந்த ஸ்காலர்ஷிப் வரும் அலுமினி சமிதா, இது எம்ஐடி அலுமினி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்க வந்து எனக்கு இயர்லி 27,000 வந்து
20,000 அது பண்ணாங்க. ஐ திங்க் பிசிஎம்பிசி ஸ்காலர்ஷிப் ஒன்று வேறு கிடைக்கும் நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து சம்திங் 20,000 ஏதோ வந்துச்சு. ஸோ இதை வச்சு வந்து நான் வந்து மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டேன். ப்ளஸ் வந்து நவநீத கிருஷ்ணன் சார் அவர் வந்து இந்த மாதிரி அவர் எதுவுமே யோசிக்காமல் அவரும் நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஸோ எனக்கு வந்து இந்த மணினால நான் வந்து எதுவும் ஸ்டாப் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் அந்த டீச்சர்ஸே வந்து எல்லாமே கவர் பண்ணிட்டு பார்த்துட்டாங்க. ஸோ ஃபுல்லாக நவநீத் சார் வந்து அவர் என்கிட்ட கேட்கவே மாட்டார். அவர் வாட்டுக்கு அக்கௌண்ட்டில் காசு போட்டு செலவுக்கு வச்சுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டு இது பண்ணிடுவார். ஸோ அந்த 4 வருஷத்துக்கு வந்து வீட்டில் அந்தளவுக்கு நான் காசு வாங்கலை. ஃபுல்லாக வந்து இந்த பேங்க் லோனு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹெல்ப்பு இதுலேயே போயிடுச்சு. ஸ்காலர்ஷிப்ஸ் இதுலேயே போயிடுச்சு. ஸோ எம்ஐடியில் ஜாயின் பண்ணக்கப்புறம் இந்த கல்ச்சர் சாக்கு எதுவுமே தெரில. அதுக்கப்புறம் ப்ளஸ் நான் தமிழ் மீடியம் ஃபுல்லாக 5 போனால் ஃபுல்லாக இங்கிலீஷ் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எம்ஐடியில் வந்து என்னென்னா டாப்பர்ஸ் ஃபுல்லாக வருவாங்க. எல்லாருலேயும் 200 எடுத்தவங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஸ்டேட் ரேங்க்லாம் இருக்கும். ஸ்டேட் 4th அதெல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ என்னால் வந்து இங்கிலீஷ் வேறு எனக்கு ஒன்றுமே புரியலை. பட் எனக்கு நிறைய கொஸ்டின் கேட்பேன், பசங்கிட்ட கேட்டு இது பண்ணேன். அப்போ வந்து 6 எடுத்தேன் 10க்கு. ஆக்சுவலாக ஃபஸ்ட் செமஸ்டரில் 6.9 ஜிபிஏ. ஸோ அரியர் இல்லை. ஓரளவு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. ப்ளஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து இங்கே கிரண் எபிடேசர்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவங்க ஃபேமிலியில் வந்து சென்னை கிராமத்தில் வந்ததுனால வந்து அவங்க ஃபேமிலி அடாப்ட் பண்ணுற மாதிரி கிட்டத்தட்ட அவங்க வீட்டிலே தங்கிடுறது. அதனால அவங்க வீட்டில் போயிடுவேன். சென்னையில் இருக்காங்க, ஐநாவரத்தில் இருக்காங்க. ஸோ அவங்க வீட்டில் எல்லாம் நான் பார்த்து அவங்க கூடயே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி இந்த கல்ச்சர் சாக்கத்தில் ப்ரிவெண்ட் பண்ணுறது வந்து அவங்க ஃபேமிலி ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்க வீட்டில் இருக்கிறனால அவங்க பையனாகவே ஆகிட்டேன். ஸோ அந்த ஃபேமிலி அடாப்ட் ஆகிட்டு அங்கேயே அந்த கல்ச்சர் சாக்லாம் ஒரு அந்த பையன் உங்க கூட கிளாஸ்மேட் கிரண் எபினேசர்னு சொல்லிட்டு கிரண் எபினேசர். ஸோ அவங்க ஃபேமிலி தான் நான் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு செஞ்சு போனாலும் அவங்க கூட இது பண்ணுவேன். நாங்கள் ஒன்றா ப்ராஜெக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த கல்ச்சர் சாக் வந்து ஓரளவு வந்து ரிலாக்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து 3rd இயர் படிக்கும்போது எனக்கு என்னென்னா இந்த மாதிரி லைக் ஸ்பேஸ் பற்றி படிக்கணும், இது பண்ணி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் வந்து ஸ்பேஸ் பற்றி ஃபுல்லாக ஏர்கிராஃப்டை பற்றி உள்ளது. ஸோ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் வந்து ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் கிடையாது. ஸோ ஸ்பேஸை பற்றி படிக்கணும்னா நெக்ஸ்ட் எங்கே இருக்குன்னு சொல்லி தேட ஆரம்பித்தேன். ஏன்னா எனக்கு அந்த ஸ்பேஸில் போய் எனக்கு ஆக்சுவலாக ஸ்பேஸுக்கு போகணுன்னு ஆசை. ஸோ அதுக்கான இது வந்து சோர்ஸ் என்ன பண்ணது தெரியாது. ஸோ படிக்க ஆரம்பித்தோன்னா ஐஐடின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் இயர்லேருந்து எனக்கு ஐஐடின்னு என்னன்னு தெரியும். ஸோ ஐஐடின்னு தெரியும். அது எப்போன்னு தெரிஞ்சா எங்கள் அண்ணன் வந்து அட்மிஷன் முடிச்சு போட்டு பார்க்க வந்தாங்க. அப்போ வந்து ஒரு பையன் என் கிளாஸ்மேட்டை கேட்டுக்கிறேன், நீ ஐஐடி ஜேஇலாம் எழுதுனியா அந்த மாதிரி கேட்க ஆரம்பித்தேன். அப்போ நான் என்னென்னு கேட்டேன். அப்போ தான் சொன்னாங்க ஐஐடி ஒரு பெரிய காலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து நான் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஐஐடி கான்பூருக்கு வந்து ஏரோநாட்டிக் இன்ஜினியர் படிச்சனால ஏர்கிராஃப்ட் ட்ரைனிங் கொடுப்பாங்க. எப்படின்னா நாங்கள் வந்து ஒரு லேப் இருக்கும் ஐஐடி கான்பூரில் வந்து ஆன் ஃப்ளைட்டில் போகும்போது நாங்கள் டேட்டாவில் எடுத்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணோம். ஸோ ஐஐடி கான்பூர் அப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து போனேன். எம்ஐடியில் 5 வருஷமா? 4 வருஷம் சார். 4 வருஷம் ஃபைனல். அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க, எங்கே அப்ளை பண்ணீங்க? ஐஐடி கான்பூர் போகும்போது ஃபைனல் இயரில் வந்து போகும்போது ஐஐடி கான்பூரை பற்றி எனக்கு ஓரளவு ஐடியா கிடச்சிச்சு. ஐஐடி கான்பூர் உள்ளே போய் அந்த எக்ஸ்போஸ் அட்மாஸ்பியர் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆச்சு. ஸோ அப்போ வந்து சரி மாஸ்டர்ஸ் படிக்கணும் தான் இந்த மாதிரி ஐஐடியில் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ மற்ற பசங்களும் கேட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். அவங்களோட செல்ஃபாரம் ப்ரிப்பேர் பண்ணேன். நான் கிரண் வினேசர் நிறைய பேர் செல்ஃபாரம் ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ வந்து நான் அப்போ கேட் எக்ஸாம் எழுதி ஐஐடி போகணும், ஐஐடியில் ஏரோஸ்பேஸ் படிக்கணும். ஸோ எனக்கு ஸ்பேஸ் சம்மந்தமாக படிக்கிறது வந்து ஐஐடி கான்பூர், ஐஐடி பாம்பேலாம் நல்லா இருந்துச்சு, டைனமிக்ஸ் அண்ட் கண்ட்ரோல் ஸ்பெஷலைசேஷன். ஸோ அந்த 2 யூனிவர்சிட்டியும் போகணும்னு சொல்லிட்டு காலேஜும் போட்டு படிக்க ஆரம்பித்தேன். ஆல் இந்தியா ரேங்க் 145 எடுத்தேன். செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணி கேட் எக்ஸாமில். என் ஃப்ரெண்டு கிரண் ஆல் இந்தியா ரேங்க் 4 எடுத்தான். ஆல் இந்தியா ரேங்க் 4. ஸோ அவன் 4 எடுத்து ஐஏஎஸ்சி அவனுக்கு கிடச்சிச்சு, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரில். அவர் என்ன படித்தார்? அவன் ஏரோநாட்டிக் இன்ஜினியரும் படித்தான், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங். சரி. ஸோ நான் வந்து ஆல்ரெடி 140 படிச்சு ஐஐடி கான்பூர் ஐஐடி பாம்பேல போய் எய்ம் பண்ணேன். பட் எனக்கு வந்து கிடைக்கல. ஆக்சுவலாக கிடைக்கலன்னு சொல்லிட்டு நான் வந்து ஐஐடி காரக்பூர் அந்த மாதிரி யூனிவர்சிட்டியில் இருந்துச்சு. பட் வந்து ஏரோஸ்பேஸ் கிடையாது, ஏரோஸ்பேஸ் எனக்கு கிடைக்கல. ஸோ வந்து நான் 1 இயர் பிரேக் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ வந்து திசிக்கலேட்டர் அப்போ அந்த சார் வந்து இப்போ உன்னை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பார். ஏன்டா அவர் என்ன சொன்னால் ஐஐடி நான் வந்து கிராமத்தில் வந்தனால ஐஐடி எக்ஸ்போசர் தாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நீ ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல ஆனால் ஐஐடி போயிரு அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தா சரி திரும்ப ஒரு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 1 இயர் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். அதுவும் செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். கேட்டு மறுபடியும் 1 வருஷம் வீட்டுக்கு போயிட்டீங்களா? வீட்டுக்கு போயிட்டு எங்கேயும் போகல. நான் வந்து சில இங்கே ஏர்பாக் பப்ளிகேஷன் சொல்லிட்டு மயிலாப்பூர்ல இருக்கு. என்ன இருக்கு? ஏர்பாக் பப்ளிகேஷன் சொல்லிட்டு புக்கு எடிட் பண்றப்ப அதில் வந்து நான் ஜாயின் பண்ணிட்டு எடிட்டிங் கண்டென்ட் கிரியேட் எடிட்டிங் பண்ணுறது இதெல்லாம் வந்து நான் ஜாயின் பண்ணேன்.
அப்போ ஒரு 3 months 4 months கொஞ்சம் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு மீட் ப்ரோசஸ் ஒரு ஐடி கம்பெனி இருந்துச்சு, அப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் வந்து நான் வந்து நல்லா பண்ணுறேன் பார்த்து அவங்க அந்த சிஓ வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாரு, நீ படி அப்படி கொஞ்சம் 2 மாதம் கிட்ட போனேன். நீ கேட் ஐஐடிலாம் போகிற, நீ இங்கெல்லாம் வராத அப்படின்னு சொல்லிட்டு ஏரோஸ்பேஸு அவர் படிக்கணும்னு ஆசைப்பட்டார். ஸோ நீ வந்து இப்போ ஏரோஸ்பேஸ் படிக்க போகிற, நீ ஐடிலாம் வர வேணாம், நீ வந்து அதுக்கே படிச்சு அவர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணார். மந்த்லி அவரே கொஞ்சம் மணி கொடுப்பாரு. மணி கொடுத்துட்டு நீ படிக்க மட்டும் செய், எதுவும் பண்ணாத, கேட் ப்ரிப்பேர் பண்ணி சொன்னார். பட் நான் அந்த எழுதினேன். பட் அன்பார்ச்சுனேட்லி இருந்தால் ஆல்ரெடி எனக்கு 178 எடுத்தேன் அந்த இயர். பட் என்னன்னா ஆல்ரெடி கேட் எக்ஸாம் வந்து 3 years வேலிடிட்டி அப்போ. ஸோ ஆல்ரெடி ரேங்க் 145 முன்ன ப்ரீவியஸ் இயர் எடுத்தனால அந்த ரேங்க் வச்ச செகண்ட் இயர் வந்து ஐஐடி கான்பூர் கிடைச்சிது. ஏரோஸ்பேஸ் அந்த பழைய எக்ஸாம் ஸ்கோர்லேயே கிடைச்சிச்சு. ஸோ அப்போ எனக்கு என்ன ரியலைஸ் ஆச்சுன்னா லைக் ஐஐடி அட்மாஸ்பியர் எனக்கு தெரியாதுல்ல. ஸோ முன்னாடி இந்த ஆல்ரெடி ரேங்க் 4 எடுத்தவங்க அவங்க என் ஃப்ரெண்ட்ஸு நவீன் சொல்லிட்டு ஐஐடி பாம்பே போயிருந்தேன். அவங்களாம் சொல்லிட்டாங்க நீ எம்ஐடியில் படிக்கணும் ஒரு படிப்பு, அது வந்து டிஃப்ரெண்ட் எக்ஸ்போஸ் ஐஐடியில், இதுக்கெலாம் நீ வரணும், இந்த மாதிரி எக்யூப் ஆகிருக்கணும், இல்லாத நீ சர்வே பண்ண முடியாது. ஸோ அந்த 1 year கேப்பில் அவங்க சொல்கிறனா கேட்டு நானும் எக்யூப் ஆக ஆரம்பித்தேன். கேட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது நானே ஃபண்டமெண்டல்ஸ்லாம் படிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா அரசு பள்ளிலேருந்து வரும்போது என்னன்னா அந்த அரசு பள்ளி என்னன்னா மேக்ஸிமம் வந்து இந்த பாஸ் ஆகிற லெவலுக்கு பசங்க அந்த இதுக்கு நடத்துவாங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ரொம்ப ஸ்ட்ராங்காக உள்ள போகிற அளவுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. ஸோ டீச்சர்ஸ் எல்லாம் வந்து நிறையா பசங்களுக்கு வந்து பாஸ் ஆகிறது எல்லாத்தையும் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸ்பெஷல் கோச்சிங்னு மாடல் ஸ்கூல் தான் எனக்கு கிடச்சிச்சு. 5 மேக்ஸ் 2 months எனக்கு தெரில. அதுக்கப்புறம் பிக்கப் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு மேக்ஸ் ஃபண்டமெண்டலாக வீக்காக இருக்கும்போது இந்த 1 year கேப் வந்து அதெல்லாம் வந்து ரெக்டிஃபை பண்ண வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஐஐடி கான்பூரில் வந்து போயிட்டேன். போனதுக்கப்புறம் வந்து ஐஐடி அட்மாஸ்பியர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. லைக் அப்போ வந்து நான் வந்து படிக்கும்போது ஃபஸ்ட்டு கிளாஸ் அட்டன் பண்ணும்போது என்னென்னா லைக் நம்ம மேக்ஸில் ஃபண்டமெண்டல் படிச்சுப்போம். 1 + 1 = 2, 0 + 0 = 0. அது ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, அந்த ஃபண்டமெண்டல்ஸ்லேருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நடத்த ஆரம்பித்தேன். அப்புறம் ரியலைஸ் ஏன் நம்ம 4 year பிடெக் கொஞ்சம் படிச்சிக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ படிச்சுட்டு இருக்கும்போது இந்த ஸ்பேஸ் சம்மந்தமாக வந்து ஐஐடி டாப் இன்ஸ்டியூட்டு அங்கேயும் வந்து என்னென்னா எக்ஸ்போஸ் அந்த அளவுக்கு எனக்கு அந்த இது கிடைக்கல ஆக்சுவலாக. ஸோ நான் வந்து அப்போ படிக்க ஆரம்பிக்கும் போதே வந்து எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு கிடைக்கலன்ட்டு நான் வந்து அந்த டாக்குமெண்ட்ரி இதெல்லாம் வந்து பார்க்க ஆரம்பிப்பேன். நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் என்ன அந்த மாதிரி நான் ஸ்பேஸுக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அப்போ வந்து இந்த ஆர்டிமஸ் மிஷன் எப்படி 1969 வந்து நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து லேண்ட் பண்ண அப்போலோ மிஷனில் அது மாதிரி ஆர்டிமஸ் சொல்லி நாசா வந்து அப்புறம் ஒரு வீடியோ 2019 விட்டாங்க. என்ன we are going to moon, we are going back to the moon அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ என்ன ரிலைஸ் ஆச்சுன்னா லைக் நம்ம நெக்ஸ்ட் வந்து ஹியூமன் ஃப்ரண்டியர் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆகுறாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ ஐஐடி நான் படிக்கும்போது ஆஸ்ட்ராய்டு பற்றி நான் ரிசர்ச் பண்ண ஆசைப்பட்டேன். ஏன்னா ஆஸ்ட்ராய்டு வந்து எனக்கு ஒரு விண்கற்கள் எங்களுக்கு தெரியாதுல்ல ஆஸ்ட்ரா என்ன இல்லையா, நீங்கள் உங்கள் டெக்னிக்கல் விஷயத்தில் சொன்னீங்க. சரி, ஏன் அதில் எப்படி ஆர்வம் வந்து? ஸோ நான் வந்து டாக்குமெண்ட்ரிஸ் நிறையா பார்ப்பேன். ஸோ அப்போ நிறையா பார்க்கும்போது எனக்கு என்ன ஆச்சுன்னா லைக் சில இடத்துல என்ன ஆகுண்டா லைக் ஜியோ பாலிட்டிக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன ரியலைஸ் ஆச்சுன்னா இந்த வேர்ல்டோட மொத்த வார் எதுவும் இருந்தாலும் வந்து எதுக்காக அந்த ஆயில் அண்ட் கேஸ் யார் கண்ட்ரோல் பண்ணுறான், ஸோ ரிசோர்ஸை யார் கண்ட்ரோல் பண்ணுறா பேசிக்காக தான் இருக்குது. இப்போ வந்து அமெரிக்கா தான் வந்து அவங்க யூஎஸ் கரன்சி தான் வந்து டாமினேட்டாக இருக்குது. இதுதான் ஆயில் அண்ட் ரிசோர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு கன்ஸ்ட்ரைன் என்வாயர்மெண்ட்லேயே இருக்கோம். லைக் நம்ம வந்து ஒரு பூமி இருக்குது, பூமி இவ்வளோ ரிசோர்ஸாக இருக்குது, அதுக்கு எல்லாரும் ஃபைட் பண்ணிட்டு ஆரம்பிக்கிறோம். அதனால தான் வந்து இப்போ வெனிசுவேலா அந்த மாதிரி கண்ட்ரிலாம் ஆயில் ரிச் கண்ட்ரி, ஆனால் அது வந்து ரொம்ப அதால பாராளுக்கு இது சிவில் வார் எல்லாம் போகிறக்கு எல்லா ரீசன் வந்து இந்த ஆயில் அண்ட் கேஸுக்கு தானே எல்லாம் ஃபைட் பண்ணுறாங்கன்னு சொல்லி எனக்கு ஓரளவு புரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் ரிசோர்ஸ் கன்ஸ்ட்ரைன் இல்லாமல் நெக்ஸ்ட் வெளியே போகணும்டா எங்கே போகிறது, அது இல்லாமல் ஒரு பாப்புலேஷன் க்ரோத் ஆகிட்டே இருக்குது. ப்ளஸ் மைனிங் இண்டஸ்ட்ரிலாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம மைனிங் எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம், ஸ்டீல் அயன் எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம், ஆனால் அதுக்கு ஈக்குவல் நம்ம பொலித்தும் பண்ணுறோம். ஸோ நம்ம பொல்யூஷனும் இல்லாமல் சஸ்டெயினபிளாக இந்த ரிசோர்ஸஸ் வந்து நம்ம எங்கேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகும்போது ஸ்பேஸ் மைனிங், அதாவது விண்வெளியில் உள்ள அபாண்டன்ட் ரிசோர்ஸஸ் நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து நம்ம வந்து எடுக்கலாம், மைனிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்டில் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ இப்போ சைனா தான் ரேர் எர்த் மினரல்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ ஏதாவது ஒரு கண்ட்ரி வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணணும் இல்லை வந்து இது பண்ணணும்னு சொல்லலாம், அதில் கை வச்சா மொத்த வேலை ஸ்டம்பிள்ஸ் ஆகிடும். வேண்டாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ மொத்த ஜியோ பாலிட்டிக்ஸ் ரிசோர்ஸ் யார் கண்ட்ரோல் பண்ணலாம், சிம்பிள். அப்போ இப்போ வந்து யார் வந்து இப்போ பிரிட்டன் காலகட்டத்தில் அவங்க வந்து நேவியை அதாவது மொத்த ஓசனையும் வந்து அவங்களே கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் ரிச்சாக இருந்தாங்க, ப்ளஸ் வந்து அவங்களோட டாமினன்ஸ் அதிகமாக இருந்துச்சு. இப்போ நிலத்தை முன்னாடி வந்து மன்னர்கள் யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து டாமினேட்டாக இருந்தாங்க. ஸோ இப்படி அதுக்கப்புறம் வந்து இப்போ அமெரிக்கா வந்து ஏர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அவங்களே டாமினேட்டாக இருக்காங்க, ஏர்கிராஃப்ட் எல்லாம் இப்போ அவங்களே வந்து டாமினேட்டாக இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்பேஸ் யார் கண்ட்ரோல் பண்ணுறா, ஐ மீன் கண்ட்ரோல் பண்ண மீன்ஸ் ரிசோர்ஸஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது இதெல்லாம் யார் பண்ணுறாங்களோ அவங்களே வந்து லைக்
ஓவரால் வெல்த்தியாக இருப்பாங்க, இந்த மாதிரி இருக்க ஆரம்பிச்சேன். ஸோ அதெல்லாம் எனக்கு ரியலைஸ் ஆகணும்னா ஓகே, அப்போ எஞ்சி ரிசோர்ஸ் பார்க்க ஆகும்போது ஸ்பேஸ் மைனிங், அதாவது விண்கற்களில் வந்து நிறைய வந்து மினரல்ஸ் இருக்குது, மெட்டல்ஸ் இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறத நான் கண்டுபிடிச்சி இது டாக்குமெண்ட்ல எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. இன்னொன்று என்னன்னா லைக் நம்ம ரொம்ப சேஃபாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக நம்ம சேஃபாக இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா டைனோசர் எப்படி அழிஞ்சிச்சு பார்த்தோன்னா விண்கற்கள் வந்து அழிஞ்சிச்சு. ஸோ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் என்ன சொல்லுன்னா எவ்ரி இயர் வந்து ஒரு கார் சைஸ் ஆனால் வந்து விண்கற்கள் வந்து பூமியில் என்டர் ஆகுது. ஸோ என்டர் ஆகி வந்து மேக்ஸிமம் வந்து அட்மாஸ்பியர் ரீஎன்ட்ரியில் வந்து எக்ஸ்ப்ளோர் ஆகி சின்ன சின்ன வெடிச்சு சிதறி சின்ன சின்ன இதுதான் நம்ம ஷூட்டிங்ஸ். ஏன் வெடிச்சு சிதறுது? ஸோ அட்மாஸ்பியர் ரொம்ப டென்ஸாக இருக்கும், ரொம்ப ஹைலி வந்து ப்ரெஷரைஸ்டாக இருக்கும். அதுக்குள்ளே நம்ம வந்து அது வந்து விழத்தை விட 3 மடங்கு 4 மடங்கு ஸ்பீடில் வரும். கிட்டத்தட்ட 27 கிலோமீட்டர் பர் செகண்ட், ஒரு செகண்டுக்கு 27 கிலோமீட்டர் அந்த ஸ்பீடில் வரும்போது அந்த விண்கற்களில் வந்து நிறைய வந்து கிராக்கெலாம் இருக்கும், லைக் மோதி இது. ஸோ அது வந்து லூஸாக தான் வந்து கிராவிட்டினால வந்து அட்டாச் ஆகிருக்கும். வரும்போது அந்த ஸ்பீடில் வந்து எக்ஸ்ப்ளோர் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் ஆட அந்த வெடிக்கிற இது வந்து எனர்ஜி வந்து நியூக்ளியர் பாம்போட பல மடங்கு இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சிட்டியில் போய் விழுந்தானே என்ன ஆகுண்டா, இந்த ஒரு சிட்டிலாம் அழிஞ்சிரும், ப்ளஸ் வந்து கேட்டஸ்ட்ராஃபிக்கே வந்து பயங்கரமாக இதாகும். ஸோ நம்ம இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப டேஞ்சரான ஆஸ்ட்ராய்டு. ஸோ அதுலேயும் மினரல்ஸ் நிறையா இருக்கணும். ஏன் வந்து ஆஸ்ட்ராய்டு மைனிங், ஆஸ்ட்ராய்டில் உள்ள மினரல்ஸையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி வந்து எனக்கு தோண ஆரம்பிச்சு. அதனால் ஆஸ்ட்ராய்டு பற்றி ரிசர்ச் பண்ணணும், ஆஸ்ட்ராய்டு எப்படி மைனிங் பண்ணுறது பற்றி ரிசர்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை. ஸோ அஞ்சு ப்ரொஃபஸர்லாம் கேட்டேன். ஸோ அவங்க எல்லாரும் மேக்ஸிமம் வந்து ஆஸ்ட்ராய்டு எப்படி ஃபார்மேஸ் ஆனதும், அதாவது எப்படி உருவாச்சு அப்படின்னு கண்டுபிடிக்க இது பண்ணாங்க. இந்த மாதிரி மைனிங் ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி. நம்ம வந்து இன்னும் 20-30 இயர்ஸுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் யோசிப்போம். ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜிலாம் வந்து இன்னும் வந்து வரவே இல்லை. ஸோ அதை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ரிசோர்ஸஸ் இல்லை. பட் நான் வந்து இன்ட்ரெஸ்ட்னால ஒரு ப்ரொஃபஸர் மங்களுக்கு ப்ரொஃபஸர் அப்ரோச் பண்ணேன். அவர் வந்து நீ பண்ணுப்பா தம்பி, அவர் எலக்ட்ரிக்கல், நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அதில் வந்து நான் ரிசர்ச் பண்ணேன். பேசி என்ன பண்ணுறேன், ஆஸ்ட்ராய்டு அந்த விண்கற்களில் வந்து எப்படி கிராவிட்டி வந்து இருக்குது, புவியீர்ப்பு விசை எப்படி இருக்குது, ஸோ அதில் வந்து ஒரு சேட்டலைட்டை விட்டால் எந்த மாதிரி லேண்ட் பண்ணுறது, எப்படி வந்து அதுலேருந்து மினரல்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி தான் என்னோட எம்டெக் ரிசர்ச் இருந்துச்சு. எம்டெக் உண்டான தீசிஸ் அதுதான். அதான். சரி. ஸோ அந்த அளவுக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணேன். பட் எனக்கு என்ன ரியலைஸ் ஆச்சுன்னா, நான் வந்து தியரியாக தான் பண்ணிட்டு இருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது அந்த மாதிரி இல்லை. ஈவன் தான் 20 இயர்ஸ் அட்வான்ஸாக இருந்தாலும் எந்த டெக்னாலஜி இல்லை. எனக்கு ஒரு டெக்னாலஜி டெவலப் பண்ணல எனக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஒப்பீனியன் இருக்குது. என்னென்னா ரேப்பிடாக எல்லாமே டெவலப் ஆகும். ஒன்று ஒரு இம்பாசிபிள் டாஸ்க்கை பாசிபிளாக மாற்றிட்டு வந்தால் ரேப்பிடாக எல்லாமே டெவலப் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரைட் பிரதர்ஸ் வந்து 1903 தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளைட்டை வந்து பறக்க விட்டாங்க. ஒரு 7 செகண்ட் தான் பறந்துச்சு. 1903க்கு முன்னாடி வரைக்கும் வந்து மனுஷங்கனால பறக்கவே முடியாது, அந்த மாதிரி இருந்தாங்க. அந்த பறக்க ஆரம்பித்த உடனே கிட்டத்தட்ட வந்து நான் 1939 செகண்ட் வேர்ல்டு வரப்போ கிட்டத்தட்ட ஒரு 36 இயர்ஸில் வந்து என்ன ஆரம்பித்தாங்கன்னா, மொத்த அந்த வேர்ல்டு வார் டாமினேட் யார் ஏர்க்ராஃப்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்க டாமினேட் இருக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 1969 30 இயர்ஸில் என்ன பண்ணிட்டாங்கன்னா மூணில் லேண்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஸோ வித்தின் 60 இயர்ஸில் கேப், 66 இயர் கேப்பில் செகண்ட் பார்க்க ஆரம்பிச்சு சந்திரனில் போய் கால வச்சுட்டான். வித்தின் 66 இயர்ஸில் வந்து அந்த ஒரு மனிதனோட லைஃப் டைட்டில் வந்து இம்பாசிபிள் டாஸ்க்கு மூணில் போய் லேண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ பார்க்குற இம்பாசிபிளாக இருக்கான், ஒரு சின்ன சேஞ்ச் தான் மொத்த க்ரோத்து வந்து பயங்கரம் டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ இருந்து இப்போ வர வந்து இப்போ 100 இயர்ஸ் இந்த கேப் இருக்கும். அந்த சேட்டலைட்டை வச்சு நம்ம இப்போ பேசுறது எல்லாமே வந்து டெக்னாலஜி டெவலப் பண்ண ஃபுல்லாக வந்து அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இம்பாசிபிள் டாஸ்க்கு பாசிபிளாக மாற்றுறது தான். சரி, அந்த ஸ்ட்ராங்கான ஒப்பீனியனால சரி ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்ம இதை வந்து ஒரு கண்டிப்பாக இதை வந்து பார்த்தணும், அந்த டெக்னாலஜி வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு மைண்டுக்குள்ளே வந்து எம்டெக் படிக்கும்போது. ஸோ அப்போ வந்து அதே ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து நான் கேட்குறேன், லைக் இந்த மாதிரி நான் வந்து யூஎஸில் படிக்கணும், அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா இது வந்து ஒரு கவர்மெண்ட்னால வந்து நம்ம நினச்ச மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. இப்போ இஸ்ரோவோ நாசாவோ நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னா அவங்க ஒரு பாலிசி வச்சுருப்பாங்க, இது பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதை நோக்கி நம்ம போக ஆரம்பிப்போம். நம்ம இந்த மாதிரி இண்டிபெண்டாக பண்ண ஆரம்பிக்க நம்ம ஓன் கம்பெனி தான் ஆரம்பிப்போம். எலான் மஸ்க் மாதிரி ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண மட்டும்தான் நம்மளால் வந்து இந்த மாதிரி டெக்னாலஜி டெவலப் பண்ண முடியும். ஸோ நம்ம எல்லாருமே சொல்லுவோம் நம்ம இங்கே வறுமையில் இருக்கோம், நானே வறுமை கோட்டையிலேருந்து வந்தேன். ஸோ அந்த வறுமை கோட்டை கீழே தான் வந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் வானத்தை பார்க்கணும்? இந்த ரீசெண்டாக வந்து அருவி மூவி நிறைய மூவிலாம் வந்துருந்துச்சு. என்னென்னா நம்ம இங்கே கஷ்டப்படுறோம், நான் ஏன் வந்து ஸ்பேஸுக்கு போகணும்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு ஒரு என்னோட ஒப்பீனியன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன தோணுது, ரிசோர்ஸஸ் வந்து உள்ளவங்களுக்கு வந்து
எல்லாரும் ஸ்பெண்ட் பண்ணுற மணி வந்து கம்மி தான், நிறைய இது அக்குமுலேட் ஆகி வச்சுருக்காங்க. ஸோ அவங்களாம் ரிலீஸ் பண்ணணும். நிறைய பேர் வெல்த்தியாக வச்சுருக்காங்க, ஆனால் ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து எல்லா கம்ஃபர்ட் பண்ணி வேறு நாட்டுக்கு போவாங்க, இந்த மாதிரி போக ஆரம்பிப்பாங்க, அதில் செலவு பண்ணுவாங்க. இப்போ நாட்டெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டா நெக்ஸ்ட் எங்கே போக ஆரம்பிப்பாங்க, ஸ்பேஸுக்கு போகலாம், ஸ்பேஸ் டூரிசம் பண்ணலாம். இந்த மாதிரி அவங்க ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா லைக் வந்து நம்ம மற்றவங்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு அதிகமாகும், இதெல்லாம் அதிகமாகும். அது ஒன்று. ரெண்டாவது வந்து என்னென்னா, இப்போ வந்து நம்ம ஸ்பேஸில் ஸ்பெண்ட் பண்ணுற மணிங்கிறது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி வந்து நம்ம ஜிடிபியில் வந்து 50%, 60% அந்த மாதிரிலாம் செலவழிக்கல. நம்ம செலவு 0.03% தான் செலவழிக்கிறோம். இப்போ இஸ்ரோட பட்ஜெட் வந்து 14,000 crore. ஸோ 40,000 crore நம்மளோட பட்ஜெட்டில் 0.03% தான். அதாவது ₹1 100 செலவு, ₹1 கீழே 3 பைசா செலவழிக்கிறோம். அந்த செலவழிக்கிற காசு வந்து எந்த அளவுக்கு இப்போ சேட்டலைட் கிளாஸ் வந்து வெதரை ப்ரெடிக்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்து லைக் ரிசோர்ஸஸ் எங்கே இருக்குன்னு மானிட்டர் பண்ணுறோம். ஸோ இந்த அளவுக்கு டெக்னாலஜி டெவலப் பண்ணுற காரணமே அந்த ஸ்பேஸில் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு சின்ன இதுக்காண்டி. அப்போ அது வந்து எம்டெக் படிக்கும் போதெல்லாம் இந்த யோசனை வந்து ஏன் அது பண்ணுச்சுன்னா, நான் எம்ஐடியில் படிக்கும்போது ஓரளவு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஸ்டேட் லெவலில் டாப் போஸ்ட்லாம் இருக்கும்போது நான் நெட்லலாம் பர்ச் பண்ண தேவையே இல்லை. அவங்க பேசினாலே அவங்க நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஐஐடியில் பேசும்போது நான் என்ன நினைக்கிறேனோ அதை விட அவங்க அதிகமாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அவங்க தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் இது பண்ணிப்பாங்க. இதனால என்னென்னா நம்ம சுற்றி இருக்க என்வாரன்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் வெல் நாலேஜ் பீப்புளாக இருக்கும்போது வந்து நம்ம வந்து டைப் பண்ணி இது பண்ணி ரிசர்ச் பண்ணி அந்த மாதிரி தேவையில்லை. ஒருத்தர் பேசினாலே நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்க ஆரம்பிச்சு. ஸோ அந்த ஐஐடி எக்ஸ்போசர் வந்து டிஃப்ரெண்ட் லெவல். ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரிலாம் எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் எப்படி அங்கே போகணும்னு தோணுச்சு? ஸோ அங்கே போகணுன்னு எனக்கு வந்து என்னென்னா, நான் தமிழ் மீடியத்தில் படித்தேன். எம்ஐடியில் படிக்கும்போது எனக்கு இங்கிலீஷ் அந்த அளவுக்கு வராது, ஐஐடியில் படிக்கும்போதும் எனக்கு இங்கிலீஷ் வராது. ஸோ அந்த அளவுக்கு என்னால் பேச முடியாது. ஆனால் நான் வந்து நெக்ஸ்ட் இந்த மாதிரி படிக்கும்போது அந்த ஆர்டிமிஸ் மிஷன்லாம் பற்றி கேள்விப்படும்போது, ஸோ யூஎஸில் தான் டாப் லீடில் இருக்காங்க. ஸோ அந்த ஆஸ்திரேலியா பற்றி ரிசர்ச் பண்ணல. அப்போ பண்ணும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம ஆஸ்திரேலியா படிச்சு நம்ம வந்து இன்னும் வந்து ஸ்பேஸுக்கே வந்து செகண்ட் ராகேஷ் சர்மாவுக்கு அப்புறம் இன்னும் போவே இல்லை. கங்கையான் வந்து அப்புறம் அனௌன்ஸ் பண்ணாங்க, போவே இல்லை. ஆனால் யூஎஸில் என்ன பண்ணாங்கன்னா, லைக் அதே ஆஸ்திரேலியாவில் போய் சாம்பிள், அதாவது அந்த உள்ள மண்ணை வந்து எடுத்து வரக்கு வந்து ஒரு மிஷன் போச்சு. 2016 ஸ்டார்ட் பண்ணி அது போயிட்டு இருந்துச்சு. அதான் க்ளோஸாக நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். இதே நான் படிச்சதுக்கு அங்கே அமெரிக்காவில் வந்து இந்த சில யூனிவர்சிட்டிஸில் சில ஏரியா ஸ்பெஷலைசேஷன் இருக்குல்ல. இப்போ எனக்கு என்ன ஞாபகம், நியூ மெக்சிகோ தான் அதில் ரொம்ப ஃபோர் ஃப்ரண்ட்டில் இருக்காங்களா, நியூ மெக்சிகோ யூனிவர்சிட்டி. நியூ மெக்சிகோ ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டும் ஒவ்வொரு மாதிரி. அதான் கேட்குறேன். இந்த எங்கள் இன்ஸ்டியூட் உங்களுக்கு தான் அதில் தான் எங்கள் வந்து டாப்பில் இருக்கும். ஏன்னா நாசாவோட 1% ஃபண்டிங் வந்து எங்கள் யூனிவர்சிட்டி எடுத்துப்பாங்க. ஸோ எங்கள் யூனிவர்சிட்டி வந்து நான் சொன்னேன், இந்த ஆஸ்திரேலியாவில் வந்து இந்த சாம்பிள் எடுத்து வரைக்கும் அவங்க வந்து ஏலியன்ஸ் வச்சு அவங்க ஏலியன்ஸ் பற்றி. ஸோ எங்கள் யூனிவர்சிட்டி வந்து என்னன்னா ஆஸ்ட்ராய்டு ரிசர்ச்ல இவங்க டாமினேட். ஸோ இந்த நம்ம வந்து 3க்கு இதெல்லாம் பண்ணி ஒரு யூனிவர்சிட்டி வந்து ஆஸ்ட்ராயில சாம்பிள் எடுத்து வரக்கான மிஷன் லீட் பண்ணிட்டு இருந்தாங்க எங்கள் யூனிவர்சிட்டி. அதை பார்த்து வந்து ஓகே நம்ம போனால் இந்த யூனிவர்சிட்டி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அந்த போல ஐஎஸ் ஆஃபீஸில் பேசினேன். அவர் சொன்னால் நீ ட்ரை பண்ணேன், கிடைக்கத்த பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னது. அப்போ வந்து ப்ளஸ் அந்த ஃபஸ்ட் இயரில் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணி நான் செகண்ட் இயர் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன், என்ன மாதிரி பண்ணணும் இது மாதிரி சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து இங்கிலீஷ் எக்ஸாம் வந்து எழுதணும், டோஃபல், ஐஎல்ஸ் இந்த மாதிரி எக்ஸாம்லாம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஜிஆர்இ அந்த ஐஎல்ஸ் அந்த மாதிரி எக்ஸாம் எழுதணும். ஸோ எனக்கு வந்து அங்கே போய் எம்எஸ்க்கு போகிறதா பிஹெச்டிக்கு ஏன்னா இங்கே எம்டெக் படிச்சனால பிஹெச்டி போகணும் இந்த மாதிரி. ஸோ எனக்கு ஏன் பிஹெச்டி போகணும்னா, எனக்கு இந்த மாதிரி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்காண்ட வந்து நான் பிஹெச்டி போகணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா இந்தியாவில் நிறைய இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. பட் நம்மளோட பாப்புலேஷன் வந்து ரொம்ப அதிகம். ஸோ நம்ம வந்து ஃப்ரண்ட் டெவலப்மெண்ட் எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம சொன்ன மாதிரி நம்ம சஸ்டெயினபிளாக போகணும். எடுத்தவொன்னே அந்த ஜம்ப் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். லைக் அப்போ அந்த செகண்ட் இயர் படிக்கும்போது அதெல்லாம் எழுதிட்டீங்களா பரீட்சைலாம்? படித்தேன் செகண்ட் இயரில் எழுதிட்டேன். ஜிஆர்இ எழுதுனீங்க? அதில் நான் சொல்ல வரேன் என்னென்னா, நான் வந்து அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கோட் ஒன்று ஞாபகம் இருக்கும். எப்படி வந்து +2 படிக்கும்போது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சோ, நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அதே மாதிரி வந்து நான் இந்த ஜிஆர்டிலாம் டோஃபெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்படும்போது எனக்கு இங்கிலீஷ் வரல. ஸோ அப்போ வந்து கோவிட் முடிஞ்சிச்சு. அப்போனா எல்லா இதுவும் ரிலாக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணாங்க, ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன் ப்ளஸ் வந்து இந்த ஜிஆர்இ எதுவும் இல்லை தேவைன்னு சொல்லிட்டாங்க. தேவையில்லைன்ட்டாங்க. ஆனால் என்னன்னா, நீங்கள் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ வைக்கணும். லைக் அவங்க வந்து ஒன்று ஸ்பீக்கிங் எவாலுவேஷன் எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ஸோ அப்போ பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, அப்போ இன்னும் இருந்தால் ஜிஆர்இ டோஃபல் எல்லாம் சொன்னாங்க. பட் வந்து எல்லாம் இல்லைன்னா ஒரு அட்வான்டேஜ்னு சொன்னாங்க. பட் அப்போ வந்து 30,000 rupees வந்து 27,000 rupees to 30,000 rupees தேவைப்பட்டுச்சு அந்த எக்ஸாமுக்கு டோஃபல் ஜிஆர்இ சேர்த்து. எனக்கு அந்த அளவுக்கு மணி இல்லை. ஸோ அப்போ என்ன சொன்னா, சரி இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 3,000 rupees தான். இந்த யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம்.
ஸோ அவங்க ஒருத்தவங்க நான் ஃபேஸ் டு ஃபேஸ் இது ஜிஆர் மாதிரி தான் இருக்கும். பட் வந்து நீங்கள் ஸ்பீக்கிங் இதுவும் கம்மி, பட் இன்டர்வியூ வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ ஐஐடி கான்பூரில் வந்து எனக்கு ஐஐடி எக்ஸ்போசர் வந்து அதாவது எப்படி வந்து கிரண் அபேசர் ஃபேமிலி இங்கே இதுக்கு பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஐஐடி கான்பூர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க வந்து அங்கே உள்ள சிஸ்டத்துக்கு என்னை வந்து தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. இந்த இங்கிலீஷுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. நான் வந்து கொஸ்டின் பேசியே கேட்பேன்னு சொன்னல, அப்போ வந்து எனக்கு வந்து கிளாஸ் போயிட்டு இருக்கோம், ப்ரொஃபஸர் தப்பாக இங்கிலீஷில் கொஸ்டின் கேட்பேன். அப்போ என் பக்கத்தில் ஐஐடி கான்பூர் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீராமன் செல்வா அவங்களாம் வந்து எனக்கு வந்து இது சொல்லுவாங்க, டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க, என்னதான் கேட்க வரான்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களோட சப்போர்ட் மூலமா நான் தான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன் இந்த எக்ஸாமுக்கு. ஸோ ஒரு 3 to 4 months தான் வந்து எனக்கு டைம் இருந்துச்சு. அந்த டைத்தில் வந்து இந்த மாதிரி இங்கிலீஷ் பேசுறது என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிட்டு இருப்பேன். தப்பா அவங்க கரெக்ட் பண்ணுவாங்க, நானும் கொஞ்சம் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ என் ஃப்ரெண்டு செல்வா இப்போ ஐஐடி மெட்ராஸில் கிராஜுவேட் ஆகிட்டான். ஸோ அவங்களாம் வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து எப்படி வந்து இங்கிலீஷில் பேசணும் அவங்கன்றது அவங்க இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்க. நான் பேச வந்து கரெக்ட் பண்ணுவாங்க, ஃபீட்பேக் பண்ணுவாங்க. இது மூலியமாக வந்து செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணேன். ஸோ வந்து எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சு அதை எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டேன். இப்போ அது வந்து அந்த இந்த இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய அரிசோனா யூனிவர்சிட்டியில் தான் அது யூனிவர்சிட்டி அந்த இது கிடச்சிது. இப்போ அதுக்கு வந்து அசிஸ்டன்ஸும் கிடச்சிதா? அசிஸ்டன்ட் கிடச்சி. ஸோ ஃபுல் அசிஸ்டன்ஸா? ஃபுல் அசிஸ்டன்ஸ். ஸோ அது என்னென்னா இப்போ அந்த யூனிவர்சிட்டி என்ன 1% நாசா ஃபண்டிங் சொன்னல. ஸோ அந்த யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு லேப் ஆஸ்ட்ராய்டு ஸ்பேஸ் ஸ்ட்ரக்சர்னு ஒரு லேபு. என்ன லேபு? ஆஸ்ட்ராய்டு. அந்த லேப் பேரே ஆஸ்ட்ராய்ட்ஸ். லேப் பேரே ஆஸ்ட்ராய்டு. ஆஸ்ட்ராய்டு அந்த இன்னொரு வந்து ஸ்பேஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லிட்டு. ஓகே. ஸோ அந்த லேபில் வந்து நான் ஒரு லேபுக்கு அப்ளை பண்ணேன். எனக்கு வந்து இந்த லேபும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற எந்த லேபு எதுலையும் வந்து இந்த மாதிரி லீடிங் கட்டிங் எட்ஜ் வந்து பண்ணவே இல்லை. ஸோ அந்த லேபுக்கும் போகணும். ஏன்னா இந்த ஆஸ்ட்ராய்டு மிஷன் ஒன்று போச்சுல்ல, ஒசாரிக் செக்ஷன் சொல்லிட்டு ஒரு கிட்ட $800 million அந்த ப்ராஜெக்ட். அந்த லேப்ல தான் வந்து ஆப்ரேட் பண்ணாங்க லைக் தேட்லன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு அப்ளை பண்ணேன், எனக்கு கிடச்சிச்சு. இந்த லேப் எல்லாமே நாசா பண்ணுற லேப். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா யூஜி பசங்க 5 யூஜி பசங்களை வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் பண்ணணும் ரிசர்ச்சுக்கு. ஸோ ஃபுல்லாக நாசா பண்ணுற ரிசர்ச்லாம் நான் வந்து எனக்கு அது ஃபுல் அசிஸ்டன்ஸ் அதில் கிடச்சிச்சு. ஆக்சுவலாக வந்து அங்கே சிட்டிசனாக இருந்தால் தானே கொடுப்பாங்க, அதெல்லாம் இல்லையா? ஸோ அங்கே என்னென்னா இது வந்து ஸ்பெஷல் ப்ரோக்ராம். ஸோ இதில் வந்து மென்டார், நாங்கள் வந்து கிராஜுவேட் மென்டார் மாதிரி. ஸோ அவங்க வந்து நாசா மீரோஸ் ஸ்காலர்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் கொடுப்பாங்க. ஸோ நாங்கன்னா வந்து இப்போ நாங்கள் இந்த மாதிரி மென்டாரிங்லாம் ரிசர்ச் பண்ணலாம், லீடிங் ரிசர்ச் பண்ணால நாங்கள் வந்து நாசாக்குள்ளே ஜாயின் பண்ணோம்னா எங்களுக்கு வந்து ஒரு அடிஷ்னல் வந்து இது கொடுப்பாங்க. இவங்க வந்து இந்த மாதிரி ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கா நாசா ப்ராஜெக்ட் பண்ணுற ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு. ஸோ இது நான் யூஎஸ் சிட்டிசனுக்கு இதுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது. ஸோ ப்ளஸ் வந்து நாங்கள் வந்து இந்த நான் பண்ணுற ரிசர்ச் வந்து ஆஸ்ட்ராய்டு ப்ளஸ் மூனில் வந்து இந்த ஆர்டிமிஸ் ப்ரோக்ராம். ஸோ நான் சொன்னல மூணு லேர்ன் பண்ணுறதுக்கு அதில் உள்ள கட்டிங் எட்ஜில் ஒர்க் பண்ணுறதுனால வந்து நாசா எம்ஸ்டார்ஸ் ரிசர்ச்ன்னு சொல்லிட்டு அது ஒரு அவார்டு மாதிரி. ஸோ அதுவும் வந்து இவங்க தான் வந்து யூஎஸில் மொத்தம் 132 பேர்த்துக்கு இதை கொடுத்தாங்க. ஸோ அதில் நானும் ஒருத்தேன். ஸோ என்னன்னா இவங்க வந்து அந்த நாசாவோட ஃப்ரண்டியர் ரிசர்ச்சில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காண்டி இதை கொடுத்தது. சரி நான் யூஎஸ் சிட்டிசனுக்கு வந்து அலவுடு இந்த மாதிரி. ஸோ நாசா சென்டருக்குள்ள எங்களை போக அலவுடு அனுத மாட்டான். ஆனால் நாசா வந்து இங்கே லேபுக்கு ஃபண்டிங் கொடுத்து நீங்கள் வந்து இங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணுங்க. நாங்கள் ஒர்க் பண்ணுறப்பலாம் நாசா சயின்டிஸ்ட் வர ஒர்க் பண்ணுவோம், ஆனால் உள்ளே போக விட மாட்டாங்க. அதுதான் எனக்கு இது தெரிஞ்சது. நான் ஒரு தடவை ஃப்ளோரிடாவுக்கு வந்த போது அந்த இதுக்கு போனேன், கென்னடி ஸ்பேஸ் சென்டர். கென்னடி ஸ்பேஸ் சென்டர் இருக்குல்ல, அந்த லான்ச் பண்ணுவாங்கல்ல, அந்த இடம் பேர் என்ன? கென்னடி ஸ்பேஸ் சென்டர் தான் அந்த சென்டர் பேர். டக்குனு ஞாபகம் இல்லை. ஃப்ளோரிடா, ஒர்லாண்டோ. ஒர்லாண்டோவில் ஃப்ளோரிடா தான். ஒர்லாண்டோ அந்த கேபிட்டல். அந்த இடம் பேர் டக்குனு ஞாபகம் இல்லை. சரி விடுங்க. அந்த ஹியூஸ்டன் அது டெக்சாஸ்ல உள்ளது. ஹியூஸ்டன் டெக்சாஸ் அது கண்ட்ரோல் சென்டர்ல. இது லான்ச்சிங் பேட். அந்த ஊர் போய் எனக்கு மனசா நான் ஒர்லாண்டோ கொஞ்சம் தூரம் போகணும். 2 hours போகணும். அங்கே போயிருக்கும்போது நான் வந்து அதெல்லாம் போய் பார்த்தேன். அந்த அங்கே ஒரு டூரிஸ்ட் மாதிரி வச்சிருக்காங்க. அவ்வளோ கூட்டம் வருது. அந்த ஸ்பேஸ் ஷிப்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் போய் பார்த்துட்டு அப்போ பேசிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன் அந்த மாதிரிட்டு. அப்போ என் பையன் தான் அழைச்சிட்டு போனான், அந்த யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருந்தான். அப்போ அவன்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன், இங்கெல்லாம் வர முடியாதுடா உனக்கு வேலைக்குன்ட்டு. அப்போ அவன் சொன்னா நாங்கள் லேப்ல ஒர்க் பண்ணலாம், இங்கே உள்ள விட மாட்டானுங்க. உள்ளே போகிறதுக்கு வந்து ஸ்பெஷல் பர்மிஷன்லாம் கேட்கணும். ஸோ ஸ்பெஷல் பர்மிஷன் இப்போ வந்து நான் ரிசர்ச்சராக வந்து உள்ளே போய் நான் அவங்க சயின்டிஸ்டோட எல்லாமே ஒர்க் பண்ணலாம். சில கிளாசிஃபைட் டெக்னாலஜி எல்லாம் அதான் சொன்னான்ட்ட. எப்படின்னா அந்த மாதிரி நாங்கள் வந்து லேபில் அங்கே ஒர்க் பண்ணலாம், ஆனால் அது எல்லாம் பண்ணி முடிச்சு இங்கே வந்துருச்சுனாக்கா அதில் வந்து நாங்கள் டேரெக்டாக ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டில் அப்போ நான் மாறி வந்து சிட்டிசன் நான் தான் பண்ண முடியும். ஸோ இப்போ என்னென்னா இப்போ நான் ஒர்க் பண்ணுறது ஃபண்டமெண்டல் 2 கேட்டகரியாக பிடிப்பாங்க. ஒன்று வந்து ஃபண்டமெண்டல் ரிசர்ச், இன்னொன்று வந்து ஹார்ட்வேர் டெவலப்மெண்ட். இப்போ நாங்கள் பண்ணி ஒரு டெக்னாலஜி வந்து இது சக்ஸஸ்ஃபுல்லாக நான் டிப்ளாய் பண்ணலாம். இப்போ 3ல் நான் வந்து
இப்போ லூனா டெவலப்மெண்ட் அண்ட் ரிசர்ச் நான் லீட் பண்ணிட்டு இருக்கேன். அதில் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் என்ன பண்ணுவாண்டா, இப்போ வந்து நிலாவில் எப்படி சிட்டி உருவாக்குறது, நிலாவில் எதுவுமே கிடையாது, எப்படி சிட்டி உருவாக்குறதுன்னு சொல்லி நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரிசர்ச்லாம் பண்ணிட்டு இருக்கேன். மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன், மேத்தமெட்டிக்கல் மாடலிங், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை நாங்கள் ப்ரூவ் பண்ணிட்டா நெக்ஸ்ட் என்னது, அதை வந்து மிஷனாக வந்து டெவலப் பண்ணணும். அது வந்து அவங்க டெக்னாலஜி பார்த்துவாங்க. இப்போ நான் பண்ண ப்ராஜெக்ட் வந்து அவங்க வந்து இது சூத்திரன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அது நாசா JPL நாசா சென்டர் எல்லாமே வந்து மிஷனை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் போயிடும். இப்போ நானும் ஒர்க் பண்ணேன். இப்போ நான் வந்து லீடாக இருக்கிறதுனால வந்து எனக்கு வந்து ஸ்பெஷல் இது இருக்குது. ஸோ ஆனால் இந்த இமிக்ரேஷன் இப்போ போயிட்டு இருக்கனால வந்து அது எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உள்ளே போகணும் தான் கொஞ்சம் கஷ்டம். லைக் நம்ம இந்தியன்ஸுக்கு ரொம்ப கஷ்டம். இந்த ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் கவர்மெண்ட் ரிக்வெஸ்ட் வந்து இங்கே ஜிஎஸ் அந்த செனத்தில் வந்து பில் பாஸ் பண்ணணும். பில் பாஸ் பண்ணி இவன் வந்து கண்டிப்பாக எனக்கு தேவை அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து சிட்டிசன்ஷிப்லாம் கொடுப்பாங்க. ஆனால் இன்னொரு ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த மாதிரி சிட்டிசன் ஆகணும்னா இந்தியாவோட சிட்டிசன்ஷிப்பை வந்து நம்ம வந்து இது பண்ணணும். அந்த டியூர் சிட்டிசன் வந்து இந்தியா வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகே, டியூவல் சிட்டிசன் கிடையாது. நம்ம இதை விட்டுறணும். இந்த விட்டுறணும். இப்போ உங்கள் ரிசர்ச் எதை பற்றி? என் ரிசர்ச் வந்து என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ இருந்தால் இந்த ஆஸ்ட்ராய்டு பற்றி வந்துருக்கு. ஆஸ்ட்ராய்டு மைனிங் நான் வந்து 2 இதை லீட் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்று வந்து ஃபுல்லாக ஒரு டாபிக் அந்த வரும், ஸ்பேஸ் ரோபோட்டிக்ஸ் ஃபார் ஸ்பேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு. ஸோ இதில் என்ன பண்ணிட்டு இருக்கோண்டா, இப்போ வந்து ஆஸ்ட்ராய்டு மைனிங் இருந்தாலும் சரி, நிலாவில் சிட்டி டெவலப் பண்ணுறாலும் சரி, மாஸ் சிட்டி டெவலப் பண்ணுறாலும் சரி, எப்படி வந்து ரோபோட்டிக்ஸை வச்சு இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணலாம். மைனிங்கில் ஆரம்பிச்சு இல்லை ஸ்பேஸில் ஏதாவது கன்ஸ்ட்ரக்ட் சாம்பிள்லாம் போய் எடுத்துகிட்டு வருது. அந்த மாதிரி மூன் மிஷனில் போய் அந்த சாம்பிள் ஒரு ரொபாட்டிக் ஆம் போய் அதை அள்ளி ஒரு பை மாதிரி இருக்கு, அதுக்குள்ளே போட்டு அதை கொண்டு வர்றது. அதெல்லாம் மேனுவலாக இல்லாமல் எல்லாம் அதே செஞ்சிடும். அட்டானமஸ் ஆப்ரேஷன் ஃபுல்லாக இங்கே கண்ட்ரோல் சென்டர்லேருந்து பண்ணுவீங்க, அது அங்கே அது செய்யும். அந்த ஸோ 2 விதமாக இருக்கும். ஒன்று டெலி ஆப்ரேட்டர், அதாவது இங்கேருந்து ரிமோட் கண்ட்ரோல் வச்சு பண்ணுறது. ஸோ அந்த காலத்தில் ரஷ்யா யூஎஸ் வந்து ரோபோட்லாம் வந்து டெலி ஆப்ரேட்டர் இங்கே ரிமோட் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்க. இங்கே வந்து இந்த டிலே இருக்கும், கொஞ்சம் டிலே. ஸோ அந்த மாதிரி டிலே இருக்கனால லாக் இருக்கும், அந்த சிக்னல் போகிறதுக்கு வரைக்கும் டிலே இருக்கும். அதனால என்ன ஆகும்னா நம்மளால வந்து இப்போ ஒரு 100 டைம்ல பண்ண முடியாது. 100 ரோபோட்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 100 ஆட்கள் வேணும், நிறைய எக்கச்சக்கமான கோஆர்டினேட்ஸ் எல்லாம் வேணும். ஸோ இதுக்கு வந்து இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக அட்டானமஸ் எப்படி பண்ணலாம், இப்படி பண்ணிடலாம், ப்ரோக்ராம் பண்ணி அனுப்பிச்சிடலாம். இங்கேருந்து நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. இப்போ நம்ம அந்த இதுலலாம் இப்போ இந்த கார்லாம் ஓடுது, அந்த மாதிரி சான் பிரான்சிஸ்கோலாம் ஓடுது, அதே மாதிரி ஃபுல்லாகவே ப்ரோக்ராம் பண்ணி அனுப்பிச்சு விட்றது. ஸோ அதே என்ன ரிசர்ச். ஸோ எப்படி அட்டானமஸாக வந்து ஆப்ரேட் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம வந்து இந்தியா வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நம்ம ஆஸ்ட்ரோநாட் அனுப்பினோம். ஸோ அப்போ வந்து என்ன வந்து லைக் அங்கே உள்ள என்ன ப்ராப்ளம் இருந்தால் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் எப்போவுமே கண்டினியூஸாக 6 பேர் வந்து இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அங்கே வந்து ISSல அங்கே இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அங்கே வந்து நம்ம அனுப்புறதுக்குன்னா சயின்டிஃபிக் டாஸ்க்கை வந்து பண்ணுறதுக்குன்னு, ஃபார் எக்ஸாம்பிள் இது ரிசர்ச் பண்ணுறதுக்கு அனுப்புகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து பிளட் சர்ஜரிலாம் பண்ணுறோம். ஸோ அந்த ரோபோட்டிக்ஸ்லாம் வந்து மைக்ரோகிராவிட்டியில் வந்து நம்ம நல்லா எவாலுவேட் பண்ணலாம். அது அப்புறம் வந்து அக்ரிகல்ச்சர் எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து லைக் ஹியூமன் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து நம்ம ஹியூமன் லைஃப் சைக்கிள் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறோம். இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி வந்து அங்கே பண்ணுறோம். இப்போ கம்பல்ஷன் சேம்பரில் இப்போ இன்ஜின்லாம் வந்து கம்பல்ஷன் சேம்பர் வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஷியோக்கு அப்புறம் வந்து நம்மளால் வந்து பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ அதையே இம்ப்ரூவ் பண்ண முடியாது, அந்த ஜீரோ கிராவிட்டியில் அவங்க எல்லாத்தையும் எவாலுவேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரிசர்ச் தான் அனுப்புகிறோம். இவ்வளோ காசு செலவழிச்சு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை 1 இயருக்கு ஆப்ரேட் பண்ணணும்னா அதோட காஸ்ட் வந்து $3 பில்லியன் அவ்வளோ அளவுக்கு தேவைப்படுது. நம்ம இப்போ இந்தியாவிலேருந்து ஒருத்தர் அனுப்பிச்சாங்களே, அதுக்கு 800 கோடி நம்ம பணம் கட்டினாங்களா, 800 கோடி 850 கோடி பணம் அந்த கங்கானியா மிஷனுக்கு. ஸோ இந்த மாதிரி ஆகினா ரொம்ப எக்ஸ்பெக்டிவ் ஆகிறதுனால வந்து எலான் மஸ்க் ராக்கெட் வந்து $50 மில்லியன் $100 மில்லியன் பண்ணிடலாம். ஸோ எவ்வளோ காஸ்ட் ரிடக்ஷன் பண்ணுறாங்க. ஏன்னா நாசாவோட பெரிய கவர்மெண்ட் பாடி எவ்வளோ எம்ப்ளாயி இருப்பாங்க. இவங்க வந்து ரேப்பிடாக டெவலப் பண்ணுறதுக்காண்டி வந்து எல்லாம் கமர்ஷியலைஸ் ஆரம்பிப்பாங்க. எக்ஸ்பென்சஸை கம்மி பண்ணுறது ப்ளஸ் வந்து கமர்ஷியல் செக்டரை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது. ரெண்டு அப்ஜெக்டிவ். ஸோ கமர்ஷியல் இம்ப்ரூவ் பண்ணும்போது நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். ஸோ ப்ளஸ் வந்து இவங்க வந்து லீட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அதுக்காண்டி தான் வந்து அவங்க எல்லா கம்பெனியும் கமர்ஷியல் ஆரம்பிச்சு எல்லா ப்ரைவேட் கம்பெனியும் வந்து யூஎஸ்ல வந்துடுவாங்க. ஸோ இப்போ எனக்கு இதை பற்றி பேசும்போது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை பற்றி பேசும்போது எனக்கு ஒரு துணை கேள்வி ஞாபகத்துக்கு இருக்குது. அந்த சுனிதா வில்லியம்ஸ் போனாங்கல்ல, அவங்க திரும்ப வர்றது ஏன் அவ்வளோ லேட் ஆச்சு? ஸோ இப்போ வந்து இந்த கான்ட்ராக்ட்லாம் இருக்குங்க பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம நாசா வந்து கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க. இப்போ அங்கே வந்து மோனோப்ளி இருக்கக்கூடாது, அதுக்கான சொல்லி என்ன பண்ணாங்கன்னா போயிங்னு சொல்லிட்டு நம்ம ஏர்கிராஃப்ட் நம்ம அதுக்கு ஒன்று விட்டாங்க, ஸ்டார் லைன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி
எலான் மஸ்க் ஒரு கம்பெனி கொடுத்தாங்க. ஸோ 2 பேருமே என்னன்னா ஸ்பேஸ் கேப்சூல் சொல்லுவாங்க, அந்த ஆஸ்ட்ரானட்டை கொண்டு போயிட்டு வர்றது, அந்த கேப்சூல் டெவலப் பண்ணுறது அவங்களோட மெயின் கேப்சூல்ஸ். ஸோ ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ஸோ அவங்களுக்கு டெவலப் பண்ண இப்போ போயிங்கோட வந்து டிலே ஆகிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் எலான் மஸ்க் வந்து நல்லா ஆயிடுச்சு, டிராகன் எக்ஸ் கேப்சூல் அது நல்லா ஆயிடுச்சு. ஸோ அவங்க போயிட்டு வந்துகிட்டே இருந்தாங்க. 2016 வந்து லான்ச் பண்ணி அவங்க வந்து இது ISS டாக்குமெண்ட் கனெக்ட் பண்ணி ஆஸ்ட்ரானட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. பட் வந்து போயிங் வந்து டிலே ஆகிட்டே இருந்துச்சு. அவங்க ஒரிஜினல் தெரிஞ்சு 2017 எனக்கு பண்ணிட்டு, பட் 2024 ஆச்சு டிலே ஆகிட்டே இருந்துச்சு. சரி கரெக்டாக டெஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. ஆனால் அந்த ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குல்ல, அவங்க வந்து ப்ராப்பராக வந்து ஃபங்க்ஷன் ஆகலை. ஸோ போயிங்னு அனுப்புனாங்க, ஃபங்க்ஷன் அதே கேப்சல் ரிட்டர்ன் ஆக முடியாது ஆஸ்ட்ரானட். ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கேப்சல் போவேனா எலான் மஸ்க் ஒரு கேப்சல் ரிட்டர்ன் ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்காண்டி அவங்க ஸ்டக் ஆகிட்டாங்க. ஓகே. ஸோ இந்த காம்படிஷனில் வந்து ப்ராப்பராக வந்து எவல்யூஷன்லாம் வந்து அந்த டிலே ஆகி அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் அந்த அவங்க சுந்தர் வில்லியம்சன் அது வந்து போயிங் ஏற்கனவே இந்த பிளேன்ல பண்றதுக்காக பிரச்சனைனாலே இதுவும் பிரச்சனை ஆயிடுச்சா? அப்படி என்னால் தனியா என்னன்னு தெரியல, நம்ம தெரியாது. அதில் நிறையா இருக்கலாம். ஸோ அதில் வந்து சில எனக்கு அரசு ஓரளவு எனக்கு பச்சைப்படி என்னன்னா போயிங் வந்து சப் கான்ட்ராக்ட் விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. ஸோ அவங்க கான்ட்ராக்ட் விட இன்னொரு கம்பெனிக்கு விட ஆரம்பிச்சோன்னா அங்கே ஏதோ பிரச்சனை அந்த நிறைய பொதுவாகவே போயிங் வந்து இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்கிறது அது நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அது அவங்க இன்டர்னல் மேட்டர். ஸோ எலான் மஸ்க் ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து அவங்கள மோஸ்ட்லி வந்து இன்ஹவுஸ் எல்லாத்தையும் இன்ஹவுஸாக பண்ண ஆரம்பிச்சாங்க. அது எலான் மஸ்க் கம்பெனி ஏன் வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னா SpaceX வந்து எல்லாமே வந்து இன்ஹவுஸில் பண்ண ஆரம்பிக்கிற மாதிரி பாருங்க. அப்போ தான் வந்து என்னென்னா டெவலப்மெண்ட் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாகும்னு சொல்லிட்டு அவங்க மெயினான எய்ம் இன்ஹவுஸாக எல்லாத்தையும் பண்ணுறது. ஸோ சப் கான்ட்ராக்ட் எதுவும் இல்லாமல் அளவு விடுவாங்க, பட் மோஸ்ட்லி வந்து அவங்க இன்ஹவுஸாக எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதே அந்த டிலேக்கான காஸ்ட். சரி இன்டர்நேஷனல் ஸ்பேஸஸ் ஏன் சொல்ல வந்தால் ஆட்டோனமஸ் ஆப்ரேஷன் இந்த சயின்டிஃபிக் டாஸ்க்கு பண்ணுறதுக்கே வந்து அவங்களுக்கு இப்போ 3 மணி நேரம் இருக்குந்தா அது 1 மணி நேரம் தான் அவங்களுக்கு வந்து சயின்டிஃபிக் டாஸ்க்கு பண்ண கிடைக்கும். மீதி 2 மணி நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ISS-ஐ மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கே செலவழிச்சிருவாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு அனுப்பி இவ்வளோ காசு செலவு பண்ணி அனுப்பி அதுக்கு மெயின்டெனன்ஸுக்கே அவ்வளோ இதாகுது. ப்ளஸ் அது ஒன்று. 2வது என்னன்னா லைக் இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அசம்பிள் பண்ணுறதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்தில் கஸ்டமைஸ் ஒவ்வொரு அதுக்கேற்ற மாதிரி வந்து எக்யூப்மெண்ட் ஆக ஆரம்பித்தாங்க. இப்போ 1998 வந்து ஆரம்பித்தது, இப்போ வந்து 2025 ஆச்சு. அது வந்து ரொம்ப ஒவ்வொரு காம்பவுண்ட் வந்து இதாயிடுச்சு, ஃபெயிலியர் ஆகிற. ஸோ இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், அது கஸ்டமைஸாக திரும்ப வந்து டெவலப் பண்ணணும். அப்போ அந்த கால சயின்டிஸ்ட்லாம் இப்போ ரிட்டையர் ஆயிட்டாங்க. ஸோ அதனால வந்து இன்னும் எக்ஸ்பென்சிவ் ஆகுது. ஸோ இன்னுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபுல்லாக கமர்ஷியலாக அவைலபிளாக இருக்கிற எக்யூப்மெண்ட்டை வச்சு நீங்கள் எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஃபுல்லாக அட்டானமஸாக எல்லாத்தையும் பண்ணணும், ப்ளஸ் வந்து கமர்ஷியல் அவைலபிள் இருக்குன்னா இப்போ வந்து எந்த மாதிரி ரெடி அவைலபிளாக இருக்குன்னா நம்ம யார் வேணாலும் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகும்போது சரி நாங்கள் வந்து கமர்ஷியல் அவைலபிளாக உள்ள டெக்னாலஜியை வச்சு எப்படி எண்டு அட்டானமஸாக எல்லாத்தையும் பண்ணுற மாதிரி ஒரு டெக்னாலஜி உருவாக்குறது, ஒரு எக்கோசிஸ்டம் உருவாக்குறது. அது வந்து 3லேயோ அதுலேயும் அதே மாதிரி காம்படிஷன் நல்ல காம்படிஷன் இருக்கு. எக்யூப்மெண்ட்லாம் இது பண்ணுறதுக்கு எக்யூப்மெண்ட் மெக்ஸ்டார் ஒரு கம்பெனி இருக்கு. அது வந்து மாஸில் வந்து நம்ம இப்போ ரோபோட்லாம் வந்து இப்போ அனுப்பியிருக்கல, மாஸ் ஹெலிகாப்டர்லாம் இருக்குங்களே. ஸோ அதுக்கெலாம் வந்து அவங்க நிறைய மோட்டர்ஸ்லாம் அவங்க பண்ணுவாங்க இந்த மாதிரி கம்பெனிஸ். ஸோ ஸ்னாப் ட்ராகன் வந்து இந்த ஃபோனில் ஸ்னாப் ட்ராகன் வந்து ஒரு சிப் இருக்குது, அந்த சிப்பை வந்து ஹெலிகாப்டருக்கு வச்சுருக்காங்க. ஸோ கமர்ஷியல் அவைலபிளாக இருக்கிறது. ஸோ அதை வச்சு பண்ணுறது. ஸோ அது அவங்களோட மெயினான எய்ம். ஸோ இது இன்னொன்று என்னன்னா நம்ம சொன்ன மாதிரி கமர்ஷியல் கம்பெனி எல்லாருமே பண்ண ஆரம்பிக்கலாம். இது கிளாசிபிள் டெக்னாலஜி அந்த மாதிரி இருக்காமல் இருக்கும், பட் வந்து ரெடிலி அவைலபிளாக இருக்கிற காம்பவுண்ட் வச்சு நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து எய்ம் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி நான் வந்து அந்த ரிசர்ச்சில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கமர்ஷியலி அவைலபிள் டெக்னாலஜி. உங்கள் லேபில் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுவோம்? ஸோ என் லேபில் வந்து கிட்டத்தட்ட வந்து 2 years முன்னாடி நாசா ஃபண்டிங் எல்லாமே இருந்துச்சு. ஒரு கிட்டத்தட்ட 50 பேர் இருந்தோம். ஒரு ப்ரொஃபஸரா இருக்கு அவரோட லேப்? அது அவரோட லேப், ஒரே ஒரு ப்ரொஃபஸர். ஆனால் இது கொலாபரேட்டர் 2-3 ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க. ஸோ 50 பேர் தான். மேஜராக ஃபண்டிங் இவர் தான் வாங்குவார். இவர் தான் வாங்குவார், நாசாவிலேருந்து வர ஃபண்டிங். ஸோ அவர் தான் வாங்குவார். நான் வந்து இங்கே வந்து அந்த லேப் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கல்ச்சர் மாதிரி. ஸோ அந்த ஸ்டார்ட் அப் கல்ச்சர் நான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண சொல்ல எனக்கு கரெக்டாக அமைஞ்சிச்சு. ஸோ எனக்கு கீழே ஒரு 8-9 பேர் இருப்பாங்க. நாங்கள் வந்து அந்த 8-9 பேர் வச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்ட்ரீமில் இருப்பாங்க. நான் ஏரோஸ்பேஸ் ஸ்ட்ரீமு, எலக்ட்ரிக்கல் ஒருத்தன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒருத்தருக்கேன், பயோடெக்னாலஜி ஒருத்தருப்பேன். ஏன்னா எல்லாமே இங்கே தேவைப்படும். ஸோ அவங்கள வச்சு நாங்கள் லீட் பண்ணி நாங்கள் கொண்டு போகணும். இப்போ அவங்களாம் எந்த ஊருக்காரங்க? ஸோ எல்லாருமே வேறு கண்ட்ரி இருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து யூஎஸ் கிளாஸ் பை டெக்னாலஜி யூஎஸில் இருப்பாங்க. அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் பேச்சுலர்ஸ் படிக்கிறவங்க அந்த யூஎஸில் இருப்பாங்க. சில பேர் வந்து சவுத் கொரியாவிலேருந்து ஒரு பையன் இருக்கான், இந்தியாவிலேருந்து இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து இத்தாலியிலேருந்து ஒருத்தர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து வேற கண்ட்ரிலேருந்து இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க படிப்பாங்க. சைனீஸ் இருப்பாங்களா? சைனீஸ் இருப்பாங்க. பாதி இருப்பாங்களா? இருப்பாங்க சைனீஸ் இருப்பாங்க. ஏன்னா நான் பார்த்த யூனிவர்சிட்டி எல்லாத்துலேயுமே
எங்கே அமெரிக்காக்காரன் எங்கே இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப கம்மியாக தானே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்ன அமெரிக்காவில் ஒரு என்னன்னா 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் இருப்பாங்க. நான் பார்த்த அளவுக்கு என்னோட ஒப்பீனியன் இது. ஒரு பக்கம் ரொம்ப ஸ்பெஷலிஸ்டாக இருப்பாங்க, ஒரு பக்கம் வந்து நாமளாம் வாழ்க்கை வாழ்வாங்க. அவங்களுக்கு இதுக்குள்ள ஏன்டா நம்ம வந்து என்ஜாய் பண்ணோம் அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஹையர் எஜுகேஷனில் வந்து ரொம்ப கம்மியான பேர் இருக்காங்க. ஏன் அப்படின்னா ஒன் ஆஃப் த ரீசன் வந்து சேலரி என்ஜாய். ஸோ ஹையர் எஜுகேஷன் போகிறவங்க சேலரி வந்து லைக் ஸ்டைப்பன்லாம் வந்து ரொம்ப கம்மி. ஸோ $2000 $3000 தருவாங்க. அதுங்கிறது ரொம்ப கம்மி. அவனுக்கு வந்து வெளியில் வேலைக்கு போனால் வந்து மாதத்துக்கு வந்து $15,000 கிடைக்கும். $15,00,000 கிட்ட அப்ராக்சிமேட்டாக கிடைக்கும். அப்போ இருக்கும்போது அவன் இங்கே வந்து கஷ்டப்படணும். ஸோ மோஸ்ட்லி வந்து அவங்க வந்து வேலைக்கு தான் விருப்பப்படுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஆட்கள் இந்தியா, சைனா வேறு கண்ட்ரிலாம் ஹையர் எஜுகேஷனை வந்து அவங்க இது பண்ணுவாங்க, அதிகமாக இருப்பாங்க. ஸோ யூஎஸ்சிஸ் 1-2 பேர் இருந்தாலும் அவங்கெல்லாம் வந்து டிஃபென்ஸில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் மிசைல். ஏன்னா அது ஒன்லி யூஎஸ்சிஸ் தான் அலவுடு. அவங்களாம் வந்து கம்ப்ளீட்டாக சீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சீல்டு அவங்களுக்கு வந்து நாங்கள் எந்த கம்யூனிகேஷனும் பண்ண மாட்டோம், அந்த மாதிரி இருப்பாங்க. இப்போ நான் ஒர்க் பண்ண டெக்னாலஜி கிளாஸிஃபை டெக்னாலஜி. எனக்கே வந்து நான் வந்து என்னை அவ்வளோ சீக்கிரம் வந்து எனக்கு விசா கொடுக்கல. கிட்டத்தட்ட 1 year வந்து பேக்ரவுண்ட் செக் பண்ணாங்க. ஸோ 1 year பேக்ரவுண்ட் செக் பண்ணி தான் அனுப்புனாங்க. ஸோ இது வந்து 2 வாட்டி இன்டர்வியூ பண்ணேன். ஸோ எனக்கு இதெல்லாம் பண்ணல, எனக்கு விசா கிடச்சிச்சு சொன்னாங்க. பேக்ரவுண்ட் செக் மட்டும் பண்ணி திரும்ப ஒரு வாட்டி இன்டர்வியூ விட்டாங்க. எனக்கு ரிஜெக்ட்லாம் பண்ணல. ஸோ ஒவ்வொரு வாட்டி நான் வந்து இந்த மாதிரி டெக்னாலஜி ஒர்க் பண்ணும்போது எனக்கு பேக்ரவுண்ட் செக் பண்ணி அவங்க அதுக்கப்புறம் அலோவே பண்ணுவாங்க. லைசன்ஸ் பற்றியும் வந்து எந்த கிளியன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் என்னோட ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. ஸோ ஜென்யூன் பர்சன் சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜிக்கனால வந்து கம்மி தான். ஸோ நான் வந்து இதை லீட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ப்ராஜெக்ட்டு. ஸோ நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருந்தேன், இது முடிச்சுட்டு வந்து நெக்ஸ்ட்டு வந்து லைக் இதை வந்து அப்படியே கமர்ஷியல் செக்டராக மாற்றணும். அதுக்கு வந்து நான் வந்து இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பை போக ஆரம்பிப்பேன். என் ரிசர்ச் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, எல்லாம் ப்ரூவன் ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா இந்த ரிசல்ட்டை பார்த்து நிறைய நாசா ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் அட்ராக்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே இந்த டெக்னாலஜி வயபிள்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம எப்படி சந்திராயன் லேண்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி ப்ரைவேட் கம்பெனி ஃபஸ்ட்டு வந்து லேண்ட் பண்ணது வந்து ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல் இல்லை, பட் லேண்ட் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து இண்டிடியூ மிஷன் சொல்லிட்டு ஒரு கம்பெனி நிலாவில் போய் லேண்ட் பண்ணது. ஸோ அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. நாசா செஞ்ச ஆல்மோஸ்ட் எல்லா நாசா சப்போர்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் நிறைய ப்ரைவேட் இண்டஸ்ட்ரி வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து பேர் வந்து ஒரு லூனா பிரிக்னு சொல்லிட்டு இந்த டீம் ஃபார்ம் பண்ணோம். ஸோ பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டோம். லூனா பிரிக்கா? ஓஹோ. ஸோ கம்பெனி பேர் அதாவது இந்த கம்பெனியை ஃபார்ம் பண்ணல, ஒரு டீம் லேபுக்குள்ளே நிறைய கொலாபரேட்டர்ஸ் சேர்ந்து. ஸோ எங்கள் வந்து 3 லீட் ரிசர்ச்சர்ஸ் சொல்லுவாங்க. ஒன்று வந்து நாசா ஜேபிஎல், இன்னொரு இன்ஸ்டியூஷன், இன்னொன்று வந்து கனடாவில் ஒரு கம்பெனி MDA ஸ்பேஸ் சொல்லிட்டு. அவங்க இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ரோபோட்டிக் ஆம் ஒன்று இருக்கும் பெரிய. ஸோ அதுவும் அவங்க தயாரிச்சவங்க. ஸோ இந்த 3 இன்ஸ்டியூஷன் சேர்ந்து நான் வந்து ஆண்டர்பிரனர் லீடாக இருக்கேன். ஸோ அவங்க வந்து இது பண்ணி அந்த டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ கமர்ஷியல்ஸ் வந்து நான் சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல. இப்போ நான் ரீசெண்டாக வந்து நாசா ஐகார் ப்ரோக்ராம், அந்த NSFI நேஷனல் சயின்ஸ் ஃபவுண்டேஷன் சொல்லுவாங்க, அதில் வந்து நான் அந்த ஐகார் ப்ரோக்ராம், அதாவது எப்படி வந்து ரிசர்ச்சை வந்து அதனுடைய பிரசிடென்ட் இப்போ ஒரு இந்தியன் தானே. அவர் வந்து தமிழ் தான் ஆக்சுவலாக. சேதுராமன் பஞ்சாப், சேதுராமன் அவர் பேர், அவர் அப்பா வந்து ஆக்சுவலாக சேதுராமன். ஸோ அவர் வந்து இப்போ இதாகிட்டார், ஸ்டெப் 1 ஆகிட்டாரு. அப்படியா? ஓஹோ. நான் ஏதாவது படிச்சு ஞாபகம் இருக்கு எனக்கு. அவர் தான் தமிழ் தான். ஸோ அவரை ட்ரம்ப் ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்பாயின்மெண்ட் பண்ணாரு. இப்போ செகண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து ஸ்டெப் 1 ஆயிட்டார். ஓகே. ஸோ அவர் தான் அவர் அப்பா வந்து MIT எங்கள் யூனிவர்சிட்டியில் வந்து ப்ரொஃபஸராக இருந்தார். இங்கேயா? ஓஹோ. ஸோ எங்கள் MIT அலுமினி அசோசியேஷன் அவருக்கு ரொம்ப கனெக்ஷன் அதிகம். ஸோ 5 இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ லைக் இல்லை அதை பற்றி எதுவும் சொல்ல வந்தீங்க? அவங்களும் சேர்ந்து நாசாவும் எங்களும் சேர்ந்து இப்போ நான் வந்து என் ரிசர்ச் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறனால வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் கமர்ஷியலாக இருக்க என்னை ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தாங்க. என்டர்பிரனர் லீடாக வந்து எனக்கு ட்ரெயின் பண்ண வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்காலர்ஷிப் போட்டு எங்களுக்கு என்ன எய்ம் தான், நான் அவங்க வந்து ஒரு கிரெடிட்டாக நீ வந்து நாசாவில் என்ன சொல்ல ட்ரெயின் பண்ணுறாங்க, நீ எந்த ஸ்பேஸ் கம்பெனி வந்து பேசிக்கலாம், எந்த இவங்ககிட்ட வேணால் பேசிக்கலாம், ஸ்பேஸ் இஸ்ரோட்ட பேசிக்கலாம், இது நாசா யார்கிட்ட வேணால் பேசிக்கலாம், நீ வந்து இந்த இதை வந்து வயலபிளாக பிஸ்னஸாக மாற்றுறதுக்கான ஒரு ட்ரைனிங்கை வந்து எடுத்து நீ கம்பெனி ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் ஒரே ஒரு என்ன சிக்கல்னா, நான் வந்து இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட். ஸோ அந்த ஸ்பேஸ் டெக்னாலஜியில் நம்ம உள்ளே போகணும் தான் அகெயின் சிட்டிசன்ஷிப் ரெக்யர்மெண்ட் இருக்குது, இல்லை கிரீன் கார்டு ரெக்யர்மெண்ட் இருக்குது. ஸோ என்னால் ஒரு எக்ஸ்ட்ரீம் போயாச்சு, இதுக்கு மேலே போகணும் தான் கிரீன் கார்டு அந்த சிட்டிசன்ஷிப் இருக்குது. அதனால வந்து நான் ட்ரைனிங்கோட நிற்கிறேன். அது வந்தால் தான் அடுத்த ஸ்டெப் போக முடியும். அடுத்த ஸ்டெப்பாக போக முடியும். அப்படின்னா இல்லையே அதை கண்டினியூ பண்ண முடியும். இல்லையே கண்டினியூ பண்ணணும். ரிசர்ச்சராகவே தான் இருக்கணுமே. ரிசர்ச்சில் இருக்கணும். கம்பெனி போனால் வேறு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்பேஸ் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது என்னன்னா சிட்டிசன்ஷிப் ரெக்யர்மெண்ட் தேவை, ப்ளஸ் வந்து கிரீன் கார்டு தேவை. அதாவது நான் ஓன் பண்ணிவிட்டு வேறு, அதாவது ஃபண்டிங்கே எப்படி தருவாங்கன்னா அந்த ஸ்பேஸ் கம்பெனிக்கு வந்து 50% ஓனர்ஷிப் வந்து அமெரிக்காவில் இருக்கணும். அப்போ தான் தருவாங்க.
நான் ஓனாக இருந்தாலும் நான் வந்து டெக்னாலஜி ஒர்க் பண்ண முடியாது. ஸோ வந்து அதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது. ஸோ அந்த ஸ்டேஜில் இப்போ இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து நான் என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சேன்னா, இந்தியா யூஎஸோட கொலாபரேஷனில் வந்து இந்த மாதிரி டெக்னாலஜி டெவலப் பண்ணலாமா அந்த மாதிரி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இப்போ போன வாரம் இங்கே லான்ச் பண்ண சேட்டலைட் கூட பண்ணிக்காங்க. அந்த மாதிரி ஒரு கொலாபரேஷன். ஸோ அதில் இன்டர்செக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு எக்கோசிஸ்டம் இருக்குது. ஸோ நம்ம ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப்லாம் பண்ணோம்னா எப்படி வந்து இந்த எக்கோசிஸ்டமில் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கம்மியாக இருக்கும். அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. நாசாவிலையும் சரி, இஸ்ரோலையும் சரி, இல்லை டிஃபென்ஸ் கம்பெனி டிஓடி டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸு, இங்கே வந்து நம்ம டிஆர்டிஓ, அந்த டிஃபென்ஸ் ரிசர்ச் இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து எப்படி வந்து இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து ஃப்ளோ பண்ணுறது, லைக் டிஃபென்ஸில் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் இல்லை ஸ்பேஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் பண்ண சொல்லி அதை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. இப்போ என்ன இப்போ லீவுக்கு வந்திருக்கீங்களா? லீவுக்கு வந்திருக்கேன். நீங்கள் அங்கே லீவ் உண்டா நீங்களே போட்டு வந்தீங்களா? நான் வந்து இப்போ லீவ் வந்து 3 months ஆக்சுவலாக வந்து என்னென்ன யூஎஸ்எஸ்ல பொறுத்த வரைக்கும் வந்து சம்மர்லேயும் வந்து வின்டர்லேயும் வந்து அவங்க லீவ் தருவாங்க. ஸோ வின்டரில் வந்து 1 month லீவ் தருவாங்க, சம்மரில் வந்து 3 months லீவ் தருவாங்க. ஸோ நீங்கள் வந்து 3 months வந்து நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணிக்கலாம் அல்லது வந்து ரிட்டர்ன் வந்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி அதுவும் ப்ரொஃபஸர் ஏதாவது நீட் இருக்குன்னு சொன்னால் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 1 month லீவ் போட்டு 2 months வந்து லீவ் எடுத்துக்க, அதில் 1 month 5 அப்படி சொல்லுவாங்க. நம்மளும் ப்ரொஃபஸர் தான் ஒர்க்கும் பண்ணேன். ஒர்க்குலேருந்து பிரேக் எடுத்துட்டு சும்மா வந்து ஒரு லாஸ்ட் 3 weeks வந்து எப்போவுமே வந்து இந்த மாடல் ஸ்கூல் சொன்னாங்க. இந்த மாடல் ஸ்கூல் ப்ரோக்ராம் வந்து இப்போ எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு ஃபுல்லாக. இப்போ 10 yearsக்கு அப்புறம் வந்து இப்போ வந்து 2022 ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஆரம்பித்தாங்க. அதில் நான் ஒர்க் பண்ணேன். என்னென்னா லைக் இந்த 1 year கேப் இருக்குன்னு சொன்னல, கரெக்டாக அந்த 1 year கேப் தான் வந்து மாடல் ஸ்கூலில் செட்டப் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ செட்டப் பண்ணும்போது அதில் வந்து பிஎம்இ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இதில் நான் ஒர்க் பண்ணேன். எப்படி வந்து மாடல் ஸ்கூலில் வந்து இது ஃபர்தராக டெவலப் பண்ணேன். நான் படிக்கும்போது ஸ்டேட்டில் பெஸ்ட்டு காலேஜுக்கு எய்ம் பண்ணாங்க. இப்போ வந்து இந்தியாவில் உள்ள பெஸ்ட்டு காலேஜுக்கு எய்ம் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து ஃபாரினுக்கு ஸ்டூடெண்ட்க்கு இந்த வருஷம் கூட நம்ம நேற்று முதல்ல அந்த நம்பர் வந்தது இல்லையா? எவ்வளோ? 901 ஸ்டூடெண்ட் வந்து 901. ஸோ ப்ரீமியர் இன்ஸ்டியூட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்கூல் எஜுகேஷன் எய்ம் என்னென்னா இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கும் இப்போ நான் படித்த எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தான். எல்லாமே கவர்மெண்ட் தமிழ் மீடியத்தில் படித்தேன். இதே மாதிரி வந்து ஐஐடியில் நிறைய பேர் தமிழ் மீடியத்தில் படித்து இப்போ +2 முடிச்சே போயிருக்காங்க. நான் அந்த பிஎம்இ ஸ்டார்ட் பண்ணி செகண்ட் இயர்லாம் வந்து எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபாரினில் மலேசியா, தைவான் அந்த மாதிரி யூனிவர்சிட்டிலாம் படிக்கிறாங்க. சேம் என்னென்னா நம்ம ஏன் வந்து நம்ம தமிழ்நாடு வந்து ஒரு அளவு நல்ல மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது எஜுகேஷன் வந்து கொஞ்சம் ஃபார்வர்டாக இருக்குது. நம்ம ஏன் வந்து யூஎஸ் உள்ள சிஸ்டத்தோட காம்படிஷன் பண்ணக்கூடாது? ஸோ அல்டிமேட் எய்ம் இருந்தால் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து இது ஸ்டான்ஃபோர்டு, எம்ஐடி அந்த மாதிரி வந்து டாப் இன்ஸ்டியூஷனுக்கு வந்து போகணும். அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக வந்து நம்ம டெவலப் பண்ணணும். அது மோட்டிவ் தான். நம்ம இப்போ அது ஒன்று. இன்னொரு இது நடந்தது, அது நீங்கள் பார்த்தீங்களா என்னன்னு தெரியாது. நம்ம இது இருக்குல்ல, எஸ்சி எஸ்டி ஸ்கூல்ஸ் இருக்குல்ல, ஸ்பெஷல் ஸ்கூல்ஸு, அதுலேருந்து அவ்வளோ பேர் போயிருக்காங்க இந்த வருஷம். அது கூட நம்ம போன வாரத்தில் ஒரு நாள் நான் ஏதோ செக்ரட்டரியேட் போயிருந்தேன். அன்றைக்கி தான் அந்த அட்மிஷன் ஆனவங்க இருக்காங்களா, 100 பேர் என்னமோ நினைக்கிறேன், 100-200 பேர் ஞாபகம் இல்லை. அவங்க வந்து அந்த அந்த இது அது இல்லை, அது தனி. இப்போ நான் சொல்கிறது, இப்போ நீங்கள் போனீங்கல்ல இந்த மாடல் ஸ்கூலில் இருந்து படிச்சுட்டு ப்ரீமியம் இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு அத்தனை பேர் போயிருக்காங்க. அது முதல்ல பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இருக்கிற மோசமாக தான் நடத்துகிறாங்க அந்த ஸ்கூல்னு சொல்லுவாங்க. ஆதிராடா வெல்ஃபேர், ட்ரைபல் வெல்ஃபேர் ஸ்கூல்ஸ் இருக்குல்ல, அதுலேயே வந்து அவ்வளோ பெரிய நிறைய பேர் போயிருக்காங்க. ஆமாம், புதுசாக. அதில் இந்த ஒரு 2-3 வருஷம் எடுத்த எஃபர்ட் இருக்குல்ல, அதுக்கு அவ்வளோ பலன் இருக்குது. ஐஐடி மெட்ராஸில் 2 பேர் போயிருக்காங்க. கிளாட் எழுதிட்டு பாஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக பாஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயே ஐஐடி மெட்ராஸில் ஏரோஸ்பேஸ் எடுத்துருக்காங்க. ஏரோஸ்பேஸே போயிருக்காங்க. நல்ல இப்போ அது அதே மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ஏன் வந்து போகக்கூடாதுன்ட்டு. நேற்று முந்தனால ஒரு இது அந்த இவங்க செக்ரட்டரியோட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, கிட்டத்தட்ட நம்ம வந்து 190 பேர் நினைக்கிறேன் அந்த அம்பேத்கர் பேரில் ஒரு இது வச்சுருக்காங்க, ஸ்காலர்ஷிப். வெளிநாட்டில் போய் அந்த லிஸ்ட் இருக்குல்ல, உங்கள் லிஸ்ட்டு டாப் 500 யூனிவர்சிட்டிஸ், அதில் அட்மிஷன் கிடச்சி போச்சுனாக்கா அதில் வந்து ஒருத்தருக்கு 35 லட்சமா 40 லட்சமாக கொடுக்குறாங்க. இப்போ அதுலேயே அவ்வளோ பேர் போயிருக்காங்க. இந்த வருஷமே 190 பேர் என்னமோ போயிருக்காங்க நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து முன்னாடிலாம் சும்மா 5 பேர் 2 பேர் கூட அனுப்ப மாட்டானுங்க. இப்போ அதெல்லாம் ஒரு எஃபர்ட் எடுத்து ஒரு பெரிய ஒரு இது நடந்துகிட்டு இருக்கு. ஒரு சேஞ்ச் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் எத்தனை வருஷம் கழிச்சு இப்போ வந்து ஒரு 2-3 மாதம் இருந்துருக்கீங்க ஊரில், எப்படி என்ன சேஞ்சு தெரியுது உங்களுக்கு? ஸோ நான் வந்து 2 விஷயம் பேச ஆசைப்படுறேன். ஒன்று வந்து நான் என்னோட எக்கனாமிக் இம்ப்ரூவ் ஆகிருக்கா அப்படின்னு சொன்னால் வந்து ஓரளவு இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு சொல்ல முடியும். பட் இன்னும் ஸ்டூடெண்ட்டாகவே இருக்கேன். ஸோ என்ன பர்சனல் லைஃப்பில் சொல்கிறேன், இன்னும் ஸ்டூடெண்ட்டாகவே இருக்கேன். ஆமாம், இப்போ தானே ஆரம்பிக்கிறேன் இல்லையா?
அதுக்குள்ளே அடுத்த ஸ்டெப்பு போனால் தான் வந்து இது இருக்கும். இப்போதைக்கு வெறும் சப்சிஸ்டன்ஸ் அலவன்ஸ் தானே, ரூமுக்கு உண்டான வாடகை, சாப்பாடு, அது இல்லாமல் ஒரு சின்னதாக ஒரு செலவு பண்ணலாம். இல்லாட்டி ரொம்ப சிக்கனமாக இருந்தீங்கன்னா ஒரு தடவை வந்துட்டு போகலாம், அவ்வளோதான் பண்ண முடியும். அதுக்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கிற அசிஸ்டன்ஸ் அவ்வளோதான் கிடைக்கும் இல்லையா? அதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக கிடைச்சிடாது. அந்த ஸ்டைப்பண்ட் வச்சு நான் வீடு கட்டி வீட்டிலேருந்து செலவுக்கு பணம் வாங்காமல் இருக்கீங்கல்ல, நம்மளால வாங்க முடியாது, நமக்கு அந்த சூழ்நிலை இல்லை. ஆனால் என்ன சொல்ல வரேன்னாக்கா அந்த அசிஸ்டன்ஸுங்கிறது அவ்வளோதான் கிடைக்கும் இல்லையா? கண்டிப்பாக. அது ஒன்று. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியாது, யூரோப்பில் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா அது வேற. பஸ்ஸில் வந்து அவங்களுக்கு வந்து எல்லாமே கன்செஷன் நிறையா இருக்கும். தியேட்டருக்கு போய் டிக்கெட் வாங்கும்போது ஐடி கார்டை காமிச்சிங்கன்னு வச்சிங்களேன், என்ன தெரியுமா செய்வான், கால்வாசி காசு வாங்கிக்குவான். இப்போ நான் போய் கேட்டேன்னா எனக்கு 10 யூரோன்னு சொன்னால், நீங்கள் போய் உங்கள் ஸ்டூடெண்ட் ஐடியை காட்டிங்கன்னாக்க 2 யூரோக்குள்ளே விட்டுருவோம். கண்டிப்பாக. அது மாதிரி எல்லா இடங்களையும் பல கன்செஷன் இருக்கும். பஸ்ஸில், ட்ரெயினில், பிளேனில், சாப்பிட்ற இடத்துல, சினிமா பார்க்குற இடத்துல, எல்லாத்துலேயும். ஆனால் இந்த சங்கதி எதுவுமே அமெரிக்காவில் கிடையாது இல்லையா? நீ யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அவனுக்கு கவலையே இல்லை. நீ யாராக இருந்தாலும் அவனுக்கு என்ன காசோ அந்த காசு அப்படிதானே அது. அதான் இப்போது யூரோப்பில் வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டோட டாக்டர் ஒன்று வந்து இங்கே ஃப்ரான்ஸ்லேயே, ஆமாம், அங்கே இதில் பாஸ்டர் இன்ஸ்டியூட்டில் இருந்துட்டு அங்கே இதுக்கு வந்து ஸ்டான்ஃபோர்டு வந்து ஊரடா இது எவன்டான்னு ஸ்டான்ஃபோர்டை விட்டு போயிடுச்சு. இதெல்லாம் இருக்க மாட்டேன் கண்டிப்பாக. 5 லிவிங் காசு ரொம்ப அதிகம். அதுக்கப்புறம் நீங்கள் காலேஜை படித்தா டியூஷன் ஃபீஸில் ரொம்ப ஹை. அதனால வந்து இங்கே வந்து கொஞ்சம் பணக்காரவங்கள வந்து லைக் எக்கனாமிக் சவுண்டர் ஃபேமிலியில் வந்து சர்வே பண்ண முடியும். இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல் ஸ்காலர்ஷிப் தான், ஆனால் என்ன ப்ராப்ளம் தெரியாது. ஒவ்வொரு செமஸ்டருக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துடும். லைக் எனக்கு ஸ்டைப் வந்து 1 months வராது, 2 months வராது, திடீர்னு பார்த்தா சம்மரில் ஃபண்டிங் கட்டாயிரும். அது எதனாலும் தெரியாது. அங்கே உள்ளுக்குள்ளேயே ஏதாவது பிரச்சனை போயிட்டு இருக்கோம். ரீசெண்டாக என்னோட யூனிவர்சிட்டியே ஃபைனான்ஸ் கிரைசிஸில் போயிடுச்சு. ஸோ அதனால வந்து ஃபண்டிங் இருந்தால் கூட வந்து எங்கள் யூனிவர்சிட்டி இருந்தால் அந்த 1% ஃபண்டிங் நாசா ஸ்பேசஸ் இருக்குது. ஆனால் மொத்த யூனிவர்சிட்டி டவுன் ஆனவொன்னே வந்து இதில் எந்தெந்த லேப்லாம் ரொம்ப காசு இருக்கோ அதில் எடுத்து வந்து இது பண்ண ஆரம்பிச்சுங்க. அதனால வந்து யூஎஸில் போகும்போது வந்து இருந்தால் நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்டா, யூஎஸ் கண்ட்ரி, அந்த கண்ட்ரியில் வந்து கொஞ்சம் பேக்ரவுண்டு வச்சுக்கிட்டு சடனாக ஃபாலோ ஆச்சுன்னா ஒரு பேக்கப் இருக்கிற மாதிரி ஒரு இது பண்ணணும். பட் எனக்கு வந்து இந்த மாதிரி நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த யூனிவர்சிட்டி தான் ஹெல்ப் பண்ணுறது. அந்த உங்களுக்கு அந்த ஒரு வாரத்தில் எத்தனையோ மணி நேரம் வேலை செய்யலாம் இருக்குமா? அது இருக்கா? இருக்கு. லேப்லேயே வேலை செஞ்சுருக்கீங்க? லேப்லேயே வேலை செஞ்சுருக்கீங்க, அதுக்கு தனியாக காசு விட்டுருவாங்க. அது தனியாக காசு விட்டுருவாங்க. ஸோ அந்த தான் எனக்கு ஸ்டைப்பண்ட் தான் வருது 20 hours. அந்த தான் லாஸ்ட் 1 years வந்து லேப்லேயும் வந்து அந்த ஃபண்டிங் இஷ்யூஸ்னால வந்து நான் டிஏ ஒர்க் பண்ணுறேன், டீச்சிங் அசிஸ்டன்ட்டாக ஒர்க் பண்ணுறேன். ஸோ அதுவும் உங்கள் ப்ரௌசர் இருக்கா? வேற இருக்கு. பட் ரிசர்ச்சும் பண்ணிட்டு இருக்கேன், ப்ளஸ் இந்த ஆண்டர்பிரினியர் லீடு அதுவும் இந்த பண்ணிட்டு இருக்கேன். பட் வந்து ஃபீஸ் இருந்தாலே ஃபுல் ஃபண்டட் தான். அந்த யூஎஸ் யூனிவர்சிட்டியோட மோஸ்ட்லி வந்து ஃபுல் ஃபண்டடாக இருக்கும். ஆனால் சில அப்பப்போ வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும். அதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு வந்து பேக்ரவுண்டு கொஞ்சம் ஸ்டேபிளைஸாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். இங்கே ஐஐடி கான்பூர்லேருந்து அங்கே போனீங்கல்ல, அங்கே போய் எப்படி இருந்தது உங்களுக்கு? அங்கே கோப் பண்ண முடிஞ்சதா அந்த கல்ச்சர் அதெல்லாம்? ஏன்னா இது வேறு கல்ச்சர், அது வேறு கல்ச்சர், அதெல்லாம் எப்படி பண்ண முடிஞ்சதா? நம்ம இந்தியன் கல்ச்சர் கோர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இங்கே அமெரிக்காவில். பட் வந்து என்னென்னா லைக் ஐஐடி அகாடமிக்கை கம்பேர் பண்ணும்போது ஐஐடி நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்டா, நான் வந்து ஐஐடி கான்பூரில் ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா இது பண்ணதுனால வந்து யூஎஸில் வந்து நான் அந்தளவுக்கு படிக்கவே இல்லை. ஸோ ஃபுல்லாக வந்து லைக் ரிசர்ச்சில் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணேன். ஆனால் ஐஐடியில் படித்தது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இங்கே 3.5 out of 4 லைக் அந்த மாதிரி எடுத்துருக்கேன் சிபிஏ. ஸோ வந்து அது வந்து அகாடமிக் பொறுத்தவரைக்கும் எனக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு பெருசாக எதுவும் கஷ்டம்லாம் தெரியல. ஆனால் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்னா கொஞ்சம் அங்கே வந்து எல்லாமே இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ எல்லாமே நம்மளை தான் பார்த்துக்கணும். ஸோ அந்த ஒரு இது இருக்காது. ஸோ நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, இங்கே போனாலும் இந்த ஒரு ஐஐடி இப்போ எம்ஐடியில் படிக்கும்போது எப்படி இருக்கிறேன், விசர் ஃபேமிலி சப்போர்ட் சிஸ்டம், ஐஐடி கான்பூரில் ஃப்ரெண்ட்ஸு சப்போர்ட்டு. அங்கே வந்து 2-3 தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க. நான் வந்து டியூசான் நான் இருக்கிற ஒரு பிளேஸ் டியூசான். ஸோ டியூசான் சொல்லிட்டு நான் இருக்கிற பிளேஸ் அந்த இடத்துக்கு போய் டியூசான் தமிழ் சங்கன்னு ஒன்று இருந்துச்சு. ஓஹோ. ஸோ அங்கே போய் வந்து அங்கே ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் இன்ட்ராக்ட் நல்லா இருக்கும். ஸோ அங்கே வந்து நான் ஜாயின் பண்ணிட்டு அந்த வாலண்டியரிங் எல்லாம் பண்ணிட்டு நமக்கு வந்து தமிழ் பாப்புலேஷன் அவ்வளோ இருக்கா? தமிழ் 200 ஃபேமிலிஸ் கிட்ட இருக்காங்க. 200 சின்ன பாப்புலேஷன் தான். பட் அந்த சிட்டிக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸோ நிறைய பேர் ப்ரொஃபஸர் இருப்பாங்க. கோயில் இருக்காங்களா? கோயில் இருக்கு, கொஞ்சம் கோயில் இருக்கு. பட் நம்ம வந்து தீபாவளி, பொங்கல் இதெல்லாம் நம்ம இது பண்றது. ஸோ அங்கே நிறைய ப்ரொஃபஸர்ஸே வந்து அந்த இதில் இருப்பாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த எக்கோ சிஸ்டம் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதனால வந்து அந்த கல்ச்சருங்கிறது நான் அந்தளவுக்கு எனக்கு நோட்டீஸ் ஆகலை. நான் இந்த சர்க்கிளில் இருந்ததுனால. இன்னொன்று என்ன சொல்லுவேன்டா, லைக்
அகாடமிக் லைஃபு கல்ச்சரல் லைஃப்லாம் போக வந்து நம்ம வெளியே போகணும் வரணும் அப்படின்னு சொன்னால் வந்து டிரான்ஸ்போர்ட் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது, கார் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது, எல்லாமே தள்ளி தள்ளி இருக்கும். நம்ம இது வந்து கேம்பஸ் வந்து பெரிய கேம்பஸா? இந்த கேம்பஸ் வந்து கொஞ்சம் 500 ஏக்கர்ஸ் இருக்கு. அங்கே வந்து எப்படின்னா நம்ம ஒரு ஏரியாவில் இது பண்ணியிருக்க மாட்டாங்க, காம்பவுண்ட் சவுண்ட் எதுவுமே கிடையாது. அந்த ஊருக்குள்ள லொகேட் பண்ணிருக்கோம், வெவ்வேறு கட்டடம் இருக்கும், வேற கட்டடம் இருக்கும், பக்கத்துல இன்னொருத்தன் வீடு இருக்கு, கூட இருக்கும், அண்ணன் ஒரு கடை இருக்கும், அண்ணன் மறுபடியும் யூனிவர்சிட்டி இருக்கும். அப்படி நான் அது மாதிரி இது பார்த்துருக்கேன், யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியா இருக்கு, அப்படின்னு சொல்லி யூபிஎன் அப்படி தானே இருக்கும். ஆமா அப்படிதான் இருக்கு. சிட்டி உள்ள அங்கங்கே இருக்கும் இல்லையா? ஆனால் அங்கே ஒரு உள்ள கோர் கேம்பஸ் ஒன்று இருக்கும், கேம்பஸ்க்கு வெளியில். ஆனால் இப்போ நான் இதெல்லாம் பார்த்துருக்கேன்ல, இந்த மற்ற யூனிவர்சிட்டிலாம் போகும்போதெல்லாம் பார்த்துருக்கேன், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூஜ் கேம்பஸ் எல்லாம் இல்லையா, எல்லாம் உள்ளே தான் இருக்கும், வெளியிலலாம் வர வேண்டியதில்லை. அது ஸ்டூடெண்ட் அகாமடேஷன் வரைக்கும் உள்ளே இருக்கும். அது மாதிரி பெரிய ஒரு இப்போ அந்த இது இருக்குது ஃப்ளோரிடாவில் இருக்க யூனிவர்சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா, யூனிவர்சிட்டி ஆஃப் சென்ட்ரல் ஃப்ளோரிடா கிட்டத்தட்ட 60,000-70,000 80,000 பேர் படிப்பாங்க. எல்லாம் ஒரே இடம் தான், வெளியில் வர்றதுக்குலாம் வேலை இல்லை. ஆனால் இந்த இடம்ல நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து அப்படி இந்த யூனிவர்சிட்டி என்னன்னா அந்த வந்து யாரையும் டெவலப் அந்த செகண்ட் ஆஸ்ட்ரானமிக் கேபிட்டல் ஆஃப் தி வேர்ல்டு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்பேஸ் ரிசர்ச்சுக்கு வந்து பயங்கரமாக பண்ணுவாங்க. இந்த சிட்டியாக இருக்கான்னு இது பண்ணியிருக்காங்க மாதிரி இருக்கும். லைட் பொல்யூஷன் எதுவுமே இருக்கக்கூடாது. எப்படி நான் எங்கள் ஊரில் வந்து இந்த மிலிட்ரி காலேஜ் அதே மாதிரி அங்கேயும் இருக்கும். ஓகே, டெலிஸ்கோப் எல்லாமே இங்கே மேக் பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு லைக் ஸ்ட்ரீட் லைட் எதுவுமே இருக்காது, லைட் பொல்யூஷன் இது பண்ணுறக்காண்டி. ஸோ அங்கே அந்த ஊரை பார்த்தீங்களா, எங்கள் ஊர் ராமநாதபுரம் இருக்கும், அந்த ஊர் மாதிரி இருக்கு அங்கே. ஸோ அந்தளவுக்கு டெவலப்பு ரெஸ்ட்ரிக்ஷன் நிறையா இருக்கும் டெவலப் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் வந்து நிறைய பெரிய பெரிய பில்டிங்கு, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி அந்த மாதிரிலாம் கட்ட வர மாட்டாங்க. ப்ளஸ் வந்து பயங்கரமாக டெவலப்பும் ஆகாது. லைக் இந்த ரெஸ்ட்ரிக்ஷனோட எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆஸ்ட்ராய்டு சொன்னல, ஆஸ்ட்ரா டிஸ்கவரி, ஆஸ்ட்ராய்டை கண்டுபிடிச்சிக்கிறதுக்கான ஒரு பெரிய ப்ரோக்ராமே இருக்குது. கிட்டத்தட்ட 500 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய ஆஸ்ட்ராய்டை வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அந்த யூனிவர்சிட்டியில், எங்கள் யூனிவர்சிட்டியில். ஸோ அதனால வந்து இந்த மாதிரி வந்து டெவலப் பயங்கரமாக ஆகாத மாதிரி, அதுவும் இல்லாமல் இந்த இதெல்லாம் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ டெலஸ்கோப்லாம் இருக்கிறதுனால வேறு இடத்துல ஏதோ ஒரு லொக்கேஷனில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இங்கேருந்து போகிறது எப்படி போவீங்க? ஸோ நான் இருக்கிற ஒரு 5 யூஎஸில் வந்து ஒரு அண்டர் டெவலப்மான ஒரு எந்த இது மெக்சிகோ பார்டரில் இருக்கேன், அரிசோனா சவுத்தில் இருக்கேன். அரிசோனா ஸ்டேட்டில் மெக்சிகோ பார்டர் என்ன வந்து 1.5 hours ட்ராவல்ஸ் மெக்சிகோ பார்டர். ஸோ அந்த இடத்துல இருக்கேன். இங்கே போனால் இன்டர்நேஷனல் இது இருக்குது, ஏர்போர்ட் இருக்குது. பட் நான் வந்து 2 வாட்டி மாறி போகணும். ஸோ இங்கேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கேருந்து போனால் லண்டன் போகலாம், லண்டன்லேருந்து திரும்ப வந்து யூஎஸில் ஒரு சென்ட்ரல் லொக்கேஷன் மேபி டென்வராக இருக்கலாம், அல்லது வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ அல்லது டேலஸு, அந்த வெஸ்ட்டில் இங்கே ஏதாவது இடத்துல வந்து அங்கேருந்து டேரெக்டாக அந்த டியூசாங்கிறதுக்கு ஃப்ளைட்ல ஃபீனிக்ஸ் இருக்குது, ஃபீனிக்ஸ் பக்கத்தில் டேலஸ் போய் போகிறது இல்லை ஃபீனிக்ஸ் போய் போகிறது அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இடத்துலேருந்து போய் ஆகும், டேரக்ட் ஃப்ளைட் எதுவும் கிடையாது. யூனிவர்சிட்டி இந்த டிகிரி முடிச்சுட்டு என்ன பண்ணுறதா பிளான்? ஸோ எப்படி வந்து நான் அதே சொல்லுவேன், லைக் என்னென்னா நம்ம வந்து இப்போ நான் மாடல் ஸ்கூலில் படித்தேன், நான் படித்ததெல்லாம் ஓரளவு நல்ல எஸ்டாப்ளிஷாக இருக்கிறதுனால வந்து எனக்கு இருந்தால் அந்த மாதிரி நான் அல்டிமேட் என்ன விஷயம் வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு எக்கோ சிஸ்டம் வைக்கமாக இருந்தேன். ஸோ ரீசெண்டாக வந்து இந்த கம்பெனிஸ்டாக பேசும்போது வந்து ரீசெண்டாக ஒருத்தவங்க வந்து ஒரு மாடல் கம்பெனி மாதிரி ஒரு கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்கு. லைக் எப்படின்னா இந்த எம்ப்ளாயிஸ் மாதிரி ட்ரீட் பண்ணாமல் சொசைட்டி மாதிரி வந்து ட்ரீட் பண்ணிட்டு, அதாவது லைக் ஒரு ஃபேமிலி மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ரோபோட்டிக்ஸ் அந்த மாதிரி நிறையா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணலாமா அல்லது வந்து நான் தனியாக ஸ்டார்ட் அப் பண்ணலாமா அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அது வந்து எனக்கு நெக்ஸ்ட் ஃபேஸாக இருக்குது. அப்போதான் தெரியும் 1 year. பட் வந்து நான் போய் வந்து லைக் இந்த மாதிரி கஸ்டமர் டிஸ்கவரி ப்ரோக்ராம் இருக்கிறதுனால வந்து எல்லா கம்பெனிஸ்ட்டே பேசிக்கிட்டு இருப்பேன். பட் யூஎஸில் வந்து கிரீன் கார்டு இல்லாமல் எனக்கு வேலை வாங்குறது கஷ்டம், நான் ஸ்பேஸில் இருக்கிறதுனால. ஸோ ஸ்பேஸ் எக்ஸ், ப்ளூ ஆர்ஜின் அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிலாம் என்னால் போக முடியாது. ப்ளஸ் வந்து நாசாவில் எல்லாம் போக முடியாது, எதுவும் போக முடியாது. ஸோ சிட்டிசன்ஷிப்பை கிவ் அப் பண்ணிட்டு தான் நம்ம இந்தியன் சிட்டிசன்ஷிப் கிவ் அப் பண்ணிட்டு தான் அங்கே போகலாம். பட் நான் வந்து எனக்கு வந்து ரூட்ஸ் வந்து விட மனசு இல்லை. ஸோ நான் வந்து இந்தியா அல்லது வந்து இந்த எக்கோ சிஸ்டத்தில் தான் இருக்கணும் அந்த மாதிரி வந்து ஆசைப்பட்றேன். அது அப்புறம் பார்ப்போம். அதுமாரி அமெரிக்கா போகிறவங்களாம் அப்படி தான் சொல்லுவீங்க, என்ன செய்றீங்கிறத பிறகு பார்ப்போம். என்ன இது இப்போ வந்து இந்த 3 மாதம் வந்தீங்கல்ல, இப்போ என்ன ஊருக்கு போய் மாடல் ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொன்னீங்க, அதுக்குள்ளே இது பேச்சு மாறிடுச்சு. சொல்லுங்கள், அங்கே போய் பார்த்தீங்களா? ஸோ நான் வந்து அந்த எப்போவுமே வந்து அந்த எங்கள் ஸ்கூல் படிக்கிற காலகட்டத்துலேருந்து நான் வந்து டெய்லி வந்து அதை எப்போல்லாம் லீவ் கிடைக்கப்பெல்லாம் வந்து இந்த ஸ்கூல் விசிட் வந்து போக ஆரம்பிச்சோம். ஸோ எனக்கு என்ன வந்து ஃபீலிங்னா, நான் வந்து இந்த இடையில ஒரு பொண்ணை படி சொல்லியிருந்தேன்ல, ஸோ வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆயிடுச்சு. 11th படிக்கும்போது அவங்க மேரேஜ் பண்ணிட்டாங்க, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆயிடுச்சு. இல்லாட்டா அவங்க வந்து மாடல் ஸ்கூல் படிச்சு உங்களுக்கு கணக்கு சொல்லி தருவாங்க, கணக்கு நல்லா போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, அவங்க வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ என் கூட படித்த
10th படித்தவங்க வந்து 6 பேர் எங்கள் ஸ்கூல்லேருந்து எங்கள் ஊர்லேருந்து 50 வீதம் இருக்கும். அதில் வந்து 6 பேர்த்தில் வந்து 2 பேரும் பாஸ் ஆகி 4 பேர் ஃபெயில் ஆகிட்டாங்க. ஸோ எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி ஏன் மற்றவங்களுக்கு கிடைக்கல? ஸோ அது மாதிரி ஒரு நான் வந்து இந்த சொசைட்டியோட ஒரு ஹெல்ப் பண்ணுற மூலமாக வந்து நான் அவ்வளோ தூரம் வந்துட்டேன். நான் என்ன சொசைட்டிக்கு பண்ண போகிறேன்? ஸோ அந்த அப்போ காலத்தில் கலெக்டராக இருக்கட்டும், அந்த மாதிரி ஸ்டாஃபாக இருக்கட்டும், டீச்சர்ஸ் இருக்கும், அவங்க எப்போ பார்த்தா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நீ வந்து உன்னை மாதிரி எது ரியல் சக்ஸஸ் தான். ஒரு தனி மனிதனோட சக்ஸஸ் வந்து ரியல் சக்ஸஸ் கிடையாது. சொசைட்டி வந்து நீ அந்த தனி மனிதன் எந்த அளவுக்கு மாற்றுறானோ அது வந்து ஒரு ரியல் சக்ஸஸ்ங்கிறது. ஸோ அதை வந்து சொல்லனால வந்து எப்போ வந்தாலும் நான் ஸ்கூல் விசிட் போக ஆரம்பிப்பேன். 3 மாதம் போயிருந்தீங்க? 2-3 லாஸ்ட் ஒரு 3 வீக்ஸ் 4 வீக்ஸாக போயிட்டுருக்கேன். எங்கே போனீங்க? வெவ்வேறு ஸ்கூலுக்கு? நான் வெவ்வேறு ஸ்கூலுக்கு போயிருக்கேன். போயிருக்கேன். வெவ்வேறு ஊருக்கு போயிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் எப்போவுமே வந்து நான் படித்த ஸ்கூலுக்கு தான் ஃபஸ்ட்டு போவேன். கடலாடி அங்கே ஹை ஸ்கூல் படிச்சது. அங்கே போனீங்களா? அங்கே போனேன். சரி, அங்கே போவேன். சாயல்குடி பாய்ஸ் பக்கத்தில் உள்ள சாயல்குடி பாய்ஸ் ஸ்கூலு, கேர்ள்ஸ் ஸ்கூலு அங்கே போனேன். அதுக்காக மாடல் ஸ்கூல் விசிட் பண்ணேன். ஸோ மாடல் ஸ்கூல் இப்போ வந்து பயங்கர எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு. தூத்துக்குடிக்கு போனீங்க? அவர் கலெக்டர். அவர் நாங்கள் அந்த இனிஷியல் பேஸில் ப்ராஜெக்ட் மாடல் ஸ்கூல் பண்ணும்போது அவருடைய பொண்ணாத ஒர்க் பண்ணி அவர் இங்கே இருந்தார் அப்பயா? 4 வருஷம் முன்னாடி. 4 வருஷம் முன்னாடி. ஸோ அந்த 1 இயர் கேப் வந்து பிஎம்இல ஒர்க் பண்ணனால இந்த ஐஎஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் இருந்தீங்களா? சுதனோட இளம்பகத்தோட எல்லாம் இருந்தீங்க, நல்லவங்க எல்லாரோடையும். அப்போ இங்கே இருந்தீங்க அந்த கேப்ல? ஓ சரி சரி. ஸோ என்னன்னா லைக் அவங்க வந்து நான் அவங்களுக்கு பசங்களுக்காக முடியும் அந்த மாதிரி வந்து நானும் கவர்மெண்ட் ஸ்கூல் பேக்ரவுண்டில் வந்திருக்கேன். ஸோ நான் அந்த ஒரு ஆவரேஜ் கிட்டத்தட்ட வந்து எல்லாருலேயும் ஒரு டாப்பர் ஃபைனலாக வந்து இதை எடுத்துட்டேன். பட் வந்து ஸ்டார்டிங் பேஸ் வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டாக தான் இருந்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி அவங்களாலே எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் ப்ளஸ் வந்து லைக் அவங்க வந்து அவங்க ரிஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. என் ஃபேமிலி சுச்சுவேஷனால இப்படி இருக்குது, என் சரௌண்டிங்ஸ் இப்படி இருக்குது, அதனால் என்னால் பண்ண முடியல, அதெல்லாம் வந்து உடைக்கணும். அதனால் வந்து அவங்கள்ட்ட போய் சும்மா ஆசையை தூண்டி விடுறது. லைக் ஒன்னால முடியும், நீ கனவு வைக்கிற அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குடா, இந்த மாதிரிலாம் இருக்கு. நீ போய் ஸ்கூலெல்லாம் பேசும்போது எப்படி என்ன ஆர்வமாக கேட்குறாங்களா? ஸோ என்னன்னா லைக் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்குனாலே தெரியாது. லைக் அவங்க வந்து நான் எப்படி +2 வரைக்கும் இப்படி இருந்தனோ அதே இப்போ இன்டர்நெட் எல்லாமே வந்துட்டா கூட அவங்களோட இது வந்து எல்லாம் இருக்கும். என்ன வேணுங்கிறது நமக்கு பார்க்க தெரியணும்ல. அந்த அதுதான் நம்ம சொல்லி தரணும். இப்போ நீங்கள்லாம் போய் பேசுனீங்கன்னாக்கா பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி இருந்து இங்கே போகலாம் போட்டிருக்கு கண்டிப்பாக அப்படிங்கிறதுக்குல. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுறது எதுக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வயசில் இருக்கவன் அவனை ஒரு 10 பேர் 100 பேர் பார்த்தா கூட அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வரட்டும். நீங்கள் ஒவ்வொரு ஸ்கூலாக நீங்கள் போகிறீங்கிறீங்க, இது மாதிரி ஒரு இதை எடுத்து போட்டோம்னு வச்சுங்க, நிறைய பேருக்கு போய் சேருமே அப்படிங்கிறதுக்காக தான் நானே உங்களை இப்போ நீங்கள் பார்க்கணும்னு சொன்னது. தனிப்பட்ட முறையில் பார்க்கணும்னு நான் ஃபோன்லேயே பேசியிருக்கேன். இது வந்து நிறைய பேருக்கு இந்த செய்தி போகணும், இதை பார்த்துட்டு ஒரு இன்ஸ்பயர் ஆகி அவங்களும் வந்து மாடல் ஸ்கூலில் தான் படிக்கணும் இல்லை, எந்த ஸ்கூலில் படிக்கலாம். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கணும். நீங்கள் ஒரு வார்த்தை கரெக்டாக சொன்னீங்க. எப்படின்னா அந்த ஆர்வத்தை தூண்டி அதை கனவு காண வச்சிடணும். கண்டிப்பாக கனவு காண்டாங்கன்னாக்க இன்னும் நிறைய பேர் அந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்னோம், இந்த மாதிரி நிறையா புதுசாக வந்துகிட்டு இருக்காங்கன்ட்டு. அது இன்னும் பரவலாக்கணும், பறந்துபட்டு செய்யணும் இல்லையா? அந்த வேலையை நம்ம செய்யலாம். நம்ம அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பையன்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய பயணத்தை சொல்லியிருக்கீங்க. முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ பார்த்துட்டு போனதுக்கும் இப்போ வந்து பார்த்துட்டீங்களே இத்தனை வருஷம் கழிச்சு மறுபடியும் என்ன உங்களுக்கு எதுவும் தெரியுதா? இப்போ தமிழ்நாடை பார்த்துட்டு மாற்றங்கள் என்ன தெரியுது? ஸோ எஜுகேஷன் போடுறதுக்கு பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது. பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. நான் வந்து ஐஐடி நான் சொன்னேன்ல, நான் வந்து ஐஐடி போகும்போது ஏன் பிடெக் இங்கே படிச்சுக்கலன்னு சொல்லிட்டு எனக்கு அது தோண ஆரம்பிச்சு. இப்போ இந்த பசங்கள்லாம் வந்து ஐஐடியில் போய் படிக்கிறாங்க, அவங்களுக்கு நான் மென்டார் பண்ணிகிட்டு இருக்கேன். ஐஐடி என்வரான்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ப்ளஸ் வந்து அவங்க ஃபாரினில் போய் படிக்கிறாங்க, அதுவும் ரொம்ப பார்க்கணும். எஜுகேஷன் வந்து ஃபார்வர்டாக போயிருக்கு. என்னோட டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்க்கணும் நல்லா டெவலப் ஆகிருக்கு. பட் என்னோட டிஸ்ட்ரிக்ட் வந்து வந்து அந்த ஃபேக்ட்ரிஸு அந்த அளவுக்கு எதுவும் கம்பெனிஸ் எதுவும் வரலை. ஸோ அது வந்து எனக்கு ஒரு சின்ன வருத்தமாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. பட் இன்னும் கூட சீக்கிரம் வந்துடும் நினைக்கிறேன். தூத்துக்குடிலாம் வருது. தூத்துக்குடி வந்துடும். ஏன்னா இப்போ சிவகங்கை, விருதுநகர், தூத்துக்குடி அங்கெல்லாம் இப்போ நிறைய வர ஆரம்பிச்சிருக்காங்க. வர ஆரம்பிச்சோன்னா ஆப்வியஸாக உங்களுக்கு வந்துடும். ஒரு அடுத்த ஸ்டெப் அதானே, அதான் அங்கே தான் இருக்குது. ஸோ 10 years நான் 2014 கம்ப்ளீட் பண்ணேன். இப்போ 2025 ஆயிடுச்சு. இந்த 10 years பார்க்கும்போது பயங்கரமான ஒரு டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. இல்லை இருக்குது. இப்போ எனக்கு என்ன தோணுறா, யூஎஸ்லேயே இங்கே இருக்கணும். இப்போ நம்ம ஊரில் நிறைய பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து யூஎஸ் தான் போக சொல்லியிருக்கோம். நம்ம இந்தியா வந்து 2032 ஓன் ஸ்பேஸ் ஸ்டேஷனை பில்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் 2040 போனீங்களா திரும்ப? எம்ஐடிக்கு வந்து
நான் லீவு போன வருஷம் ரொம்ப ரொம்ப கிடைக்கல. இந்த வருஷம் வந்து ஃபுல்லாக எங்கள் ஊர் பக்கம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். இன்னும் போகல. நெக்ஸ்ட் இயர் வரும்போது கண்டிப்பாக போவேன். அதுக்கு எதுக்கு சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, இப்போது உங்கள் லேப் ஒரு ஃபார்மோஸ்ட் லேப்னு சொல்கிறீங்க இல்லையா? அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும்ல. கண்டிப்பாக. அதுக்காக சொல்கிறேன். பசங்கள்லாம் படிக்கிறாங்க, ஆனால் இன்னும் ஒரு கட்டிங் எட்ஜுக்கு வரணும்ல. அதில் எல்லாத்துலேயுமே சொல்கிறேன். வெறும் சயின்ஸுக்கு மட்டும் சொல்ல, டெக்னாலஜிக்கு மட்டும் சொல்ல, எல்லாமே அதுக்கு வரணும்ல. இப்போ உங்களை மாதிரி இப்போ போன வாரம் ஒருத்தர் வந்து அங்கே இதில் வந்து நியூ மெக்சிகோவில் என்ன, அவர் வந்து இதில் ஒர்க் பண்ணுறாரு, குவாண்டமும் ஏஐலையும். அவர் வந்து என்ன சொல்கிறாருனாக்கா, நான் வந்து நம்ம பசங்களுக்கு இந்த மாதிரி சைபர் செக்யூரிட்டி புதுசாக மாறும்ல அந்த குவாண்டம் வரும்போது, அது நான் எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணுறோம் அப்படின்னு. அப்போது எங்களுக்கு பர்மிஷன் வாங்கி கொடுங்க. எதுக்கு? நம்ம கவர்மெண்ட் ப்ரைவேட்டில் இன்ஜினியரிங் காலேஜ் 5 காலேஜ்லேயும் 6 காலேஜ்லேயும் ஏற்கனவே பண்ணுறாங்க. அவ்வளோ ஸ்கோப் இருக்குது அதில். பசங்களாம் டாப் நாச் வேலைக்கு போயிடலாமா உடனே அந்த அந்த சைபர் செக்யூரிட்டி. அப்போ அது வந்து நாங்கள் கவர்மெண்ட் காலேஜ்லேயும் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அப்புறம் அன்றைக்கி போய் பார்த்துட்டு வர சொன்னேன். போய் பார்த்தபோது அந்த ஹையர் எஜுகேஷன் கவுன்சில் சேர்மன் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, என்கிட்ட ஃபோன் கேட்டார். அப்புறம் என்ன எப்போ மீட்டிங் வந்து அவர்கிட்ட சொன்னபோது அவர் சொன்னார், ஸ்டூடெண்ட்டை ட்ரெயின் பண்ணுறத விட வாத்தியாரை ட்ரெயின் பண்ண. கண்டிப்பாக வாத்தியாரை ட்ரெயின் பண்ணிட்டோம்னா அவனே ஸ்டூடெண்ட்ஸை வருஷம் பண்ணுவான்ல. அப்போ நான் அவங்கள்ட்ட என்ன சொல்லியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, நீ வருஷம் டீச்சரை ட்ரெயின் பண்ண, எங்கள் டீச்சர்ஸை ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னா அவன் பேட்சில் வந்து அவனே கரிக்குலத்தில் மாற்றிட்டு அவன் நீ ஒரு 2 ஆள் பண்ணுறாங்கிற 50 பேருக்கு பண்ணுறாங்க, அவன் ஒரு பேட்சே பண்ணுவாங்க அவங்க. அது மாதிரி தொடர்ந்து அப்படின்னு இப்போ அந்த மாதிரி வேலையும் செஞ்சுட்ருக்கோம். நீங்கள் சொல்கிறது வந்து கரெக்டாக. அந்த டீச்சர்ஸ் ட்ரெயின் பண்ணி நாங்கள் வந்து இந்த மாடல் ஸ்கூலில் பண்ணும்போது டீச்சர்ஸ் எக்யூப் பண்ணுறது சொல்லிட்டு ஐஐடி நான் அதை கோஆர்டினேட் பண்ணிட்டு ஐஐடி ப்ரொஃபஸர்ஸ் தான் எடுத்து வந்து ஆன்லைனில் ட்ரெயின் கொடுத்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த ஸ்பேஸ் ரிசர்ச் நான் பண்ணுறதுல வந்து ட்ரைனிங் பண்ணணும்னு ஆசை. அதுக்காண்டி வந்து இப்போ இன்டர்ன்ஷிப்பு இந்த மாதிரி ஸ்பேஸ் கம்பெனி நான் வந்து சில பேர்த்து வந்து என் ஜூனியர் பசங்க ஏரோஸ்பேஸ் படிக்கிறவங்களை வந்து எம்ஐடிலேருந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணுறது அந்த மாதிரி பண்ணி அவங்களுக்கு நான் கைட் பண்ணி என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டேன். ஏன்னா நான் அது ஃபுல்லாக வந்து ரிசர்ச்சில் கொஞ்சம் எக்யூப் பண்ணுறதுனால வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக முடிஞ்சவொன்னே வந்து இந்த ஸ்பேஸ் ரிசர்ச்சில் வந்து நான் படிக்கிற சமையல் வந்து எப்படி பண்ணலாம், ப்ளஸ் வந்து அதை எடுத்து எப்படி அப்ளை பண்ணலாம். ஆட்டோமேஷன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து நான் படிக்கிறத அங்கேயும் பண்ணுறாங்க. ஸோ இட் நாட் ஒன்லி ஃபார் எர்த் பட் நம்ம எல்லா வேரியஸ் ஆட்டோமேஷன்ஸு, ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி எல்லாமே இப்போ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரிஸ்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவான கண்டாமினேஷன்லாம் வந்து அந்தளவுக்கு இருக்கக்கூடாது. செமிகண்டக்டர்ஸ்லாம் ஃபுல்லாக வந்து இப்போ இன்டர்லாம் ரோபோட்டு தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் ஹியூமன்ஸ் அலோவ் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, பட் அது கண்டாமினேஷன்ஸ்லாம் நிறையா இருக்கிறதுனால வந்து ரொம்ப சஃபிஸ்டிகேட்டடாக இருக்கணும். ஸோ ரோபோட் வந்து அந்த மாதிரி கண்டாமினேஷன்ஸ் நம்ம க்ளியர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இதுக்கு நம்ம அதை அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 கம்பெனிட்டு பேசிகிட்டு இருக்கோம். ஸோ பேசிகிட்டு இருக்கேன், லைக் எப்படி வந்து பண்ணலாம்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். அது இப்போ அது மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுன்னா சொல்லுங்கள். நம்ம காலேஜஸ்ஸு கண்டிப்பாக கவர்மெண்ட் காலேஜஸ்லாம் என்ன மாடல் ஸ்கூலில் மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க? இல்லை ஸ்கூல் இப்போ நான் வந்து டியூஸ்டே வந்து நெக்ஸ்ட் டியூஸ்டே என்ன பண்ணுறேன்னா காலேஜில் பேசுகிறேன். இப்போ இது இந்த ஆக்டர் செக்ரட்டரி அவங்க இருக்காங்க ஏடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டில் வந்து பேசி எங்கே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் வந்து பேசுகிறேன். எந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது அந்த மாதிரி. பட் இப்போ என்னால் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து பேச முடியுது. இன்னும் கொஞ்ச நாளில் வந்து அதுக்கு வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கான ஒரு இது வந்து வந்துடும். இப்போ வந்து இப்போ எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கேன். கம்பெனிஸ் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட வந்து இன்டர்ன்ஷிப்புக்கு வந்து நான் கனெக்ட் பண்ண முடியுமே தவிர வந்து என்னால் அந்த வரல. அந்த ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகிட்டு நம்ம நிற்கணும். ஸோ நெக்ஸ்ட் அதற்கு தான் இப்போ படிச்சுக்க கம்ப்ளீட் பண்ணிட்டு பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணிட்டா ஒரு இது கிடைச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அதை மாதிரி என்னால் இப்போதைக்கு பேசவே முடியுமே. அது கரெக்ட். ஒரு ஸ்டேஜ் இருக்குல்ல. ஒரு இப்போ எனக்கு 65 வயசு ஆகுது, உங்களுக்கு எவ்வளோ ஆகுது? 28 வயசுல என்ன செய்ய முடியுமா? அதை செய்ய முடியும். 28 வயசுல 65 காசு அது செய்யக்கூடாது இல்லை, செய்ய முடியாது. அதெல்லாம் அதனால காலம் வரும். அதையும் அந்த ஆர்வம் இருக்கணும், அந்த உணர்வு இருக்கணும், அந்த கமிட்மெண்ட் இருக்கணும். அது வந்து கண்டிப்பாக செய்ய தான் போகிறோம். நம்ம வந்து ஒன்று செய்வோம். நீங்கள் வந்து இந்த பேட்டியில் முடியும் போது கீழே வந்து உங்களுடைய இமெயில் ஐடியை வந்து கொடுத்துருங்க அவர்கிட்ட. அது போட்டோம் பார்க்குற பையன்களுக்கு ஏதாவது அது இது குறித்து அந்த ஏதாவது விளக்கம் வேணும் அல்லது ஏதாவது உங்களை காண்டாக்ட் பண்ணணுன்னாக்கா அந்த இமெயிலில் பண்ண சொல்லுவோம். கண்டிப்பாக. சரி, நீங்கள் வந்து இப்போது இந்த நிகழ்ச்சிக்காக வந்து இன்றைக்கி சென்னைக்கு வந்திருக்கிறீங்க. நீங்கள் திரும்ப வேறு ஊருக்கு போகணும்னு சொல்லுவீங்க. போயிட்டு வந்துட்டு அடுத்த வாரம் திரும்ப வெள்ளிக்கிழமை போகணும். நீங்கள் வியாழன் வெள்ளி சந்திப்போன்னு சொல்லுவீங்க. எனக்கு அந்த வியாழன் வெள்ளி நான் வந்து கல்லூரியில் தான் பேச போகிறேன். அதனால் என்னால் அந்த வியாழன் வெள்ளி இருக்க முடியாது. அதனால் இவ்வளோ நேரம் இங்கே ஒதுக்கி நம்ம மின்னம்பலம் நேயர்களுக்கு, அதுவும் குறிப்பாக மாணவர்களுக்கு இது வந்து பயனுள்ளதான ஒரு நிகழ்ச்சியாக அமைஞ்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன்.
இப்போ உங்களை பார்த்த மாதிரி நேற்று என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் இயக்குனர்கிட்ட இந்த மாதிரி இப்போ புதுசாக போகிறாங்கல்ல, கண்டிப்பாக இப்போ +2 முடிச்சுட்டு போகிறாங்க, இமீடியட்டாக போகிறாங்கல்ல, அவங்களெல்லாம் கூட சந்திப்போம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி வாரம் ஒருத்தர் இன்னும் பார்த்தோம்னாக்க இன்னும் அகலமாகவும் இன்னும் ஆழமாகவும் பிள்ளைங்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிறதான். அதனால் மின்னம்பலம் நேயர்கள் சார்பாகவும் இந்த எங்களுடைய மாணவர்கள் சார்பாகவும் உங்களுக்கு எங்களை வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். உங்கள் முயற்சி வெல்லட்டும். உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களுடைய திறமையும் வந்து நம் தமிழ்நாட்டிற்கு, தமிழ் மக்களுக்கு, மனித குலத்திற்கு என்ன, ஏன்னா நீங்களாம் இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸில் இருக்கிற ஆட்கள் இல்லையா, அதனால் மனித குலத்திற்குன்னு சொல்லிடுவோம் மொத்தமாக. அங்கேருந்து பார்த்தா இதெல்லாம் தெரியாது இல்லையா, தமிழ்நாடு அதெல்லாம் தெரியாது. அதனால் இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ்லேருந்து இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த அந்த லெவலில் ஒரு வாழ்த்தை தெரிவித்து விடைபெறுவேன். நன்றி சார். இந்த பிளாட்ஃபார்ம் கொடுத்ததுக்கு, நான் என்னோட வாழ்க்கையும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக மின்னம்பலம் அமைஞ்சிருக்கு. அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. Discover the charm of luxury living at Madipakam. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.